அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்பேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 953 வாரந்தோறும் வள்ளுவத்துல 73வது அதிகாரம் அவை அஞ்சாமை. போன வாரம் தான் நம்ம அவை அறிதல் பேசணும். இந்த முறை அவை அஞ்சாமை பேச போறோம். ஆனா ரெண்டுமே பார்த்தோம்னா மோஸ்ட்லி ஒன்னாதான் இருக்கும். ரெண்டுமே ரெண்டுமே அந்த சொல்லப்பட்ட கருத்துக்கள் போன முறை பேசுறத பத்தி சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு எப்படி எல்லாம் பேசணும்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏன் பேச மாட்டோம், பேச தயங்குறோம், என்ன நமக்கு பிரச்சனை அப்படின்றதுதான் நம்ம பிராக்டிக்கலா இது என்ன பார்த்தோம்னா கனவிடம் திட்டுறாரு. ஒரு பக்கம் நீ படிச்சதை பேசலன்னா நீ படிச்சதுக்கே லாய்க்கு கிடையாதுன்னு. அதுதான் மேஜர். அதான் மேஜர். இதை நான் பல நேரங்கள்ல பார்ப்பேன். நான் எல்லா காலேஜ் ப்ரொஃபஸரும் லெக்சரரும் எல்லாருமே ஸ்டூடெண்ட் கிட்ட மேடம்க்கு தெரிஞ்சிருக்காது. நம்ம வேலம்மாள் மேடம் தெரிஞ்சிருக்கு. ஸ்டூடெண்ட் கிட்ட நல்ல லெக்சர் அடிப்பாங்க. ஸ்டேஜ் ஏறி 4 வார்த்தை பேச சொன்னா பேச மாட்டாங்க. அதுலயும் பேப்பர் இல்லாத பேசுறதுக்கு பழக்கம் இருக்காது. ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. ஆனா ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு 4 வார்த்தை டிபார்ட்மெண்ட்டை பத்தி கூட பேப்பர் இல்லாத பேசுறதுக்கு அந்த தயக்கம் அது அது உண்மையாவே இருக்குது. ஆக்சுவலா இது இதுதான் இது அந்த காலத்துல இவர் இப்படி திட்டி இருக்காருன்னா இந்த காலத்துல இது இப்படி இன்னும் இருக்குதுன்னா இன்னும் கூட நம்ம மாறலையோ அப்படின்ற அந்த கோணம் தான் நமக்கு புரியுது. நிறைய இடங்கள்ல இவர் சொல்ற திருக்குறள் நிறைய இடத்துல எனக்கு நிறைய பொருந்துற மாதிரி இருக்கும். சில நேரத்துல நிறைய பொருந்துற மாதிரி நிறைய சம்பவங்கள் நமக்கு நடந்த மாதிரி நம்ம இப்ப டிராவல் பண்ற இந்த டிராவல்லயே நமக்கு பல செய்திகள் இதுல கிடைக்கிற மாதிரி அந்த அந்த பார்வை நமக்கு நல்லா இருக்கும். இது ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா நம்ம நம்ம மைண்ட் யுவர் மைண்ட்ல இதெல்லாம் கடந்து வந்துடுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் இருக்குது. பார்ப்போம், ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். நல்ல அதிகாரம். முதல்லயே போன அவையறிதல்ல என்ன முதல் திருக்குறள் சொன்னாரோ அதே வார்த்தை தான் இங்கேயும் அவை அஞ்சாமையில போடுறாரு. வார்த்தையை முதல்ல போடுறாரு. பார்க்கலாம். யார் படிக்கிறது? வேலம்மாள் மேடம் படிக்கிறீங்களா? படிக்கிறேன் சார். முதல் குறள். பகையறிந்து வல்லவை வாய்சோரார் சொல்லின் தொகையறிந்த தூய்மை அவர். வகையறிந்து வல்லவை வாய் சோரார் சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர் என்ற அற்புதமான ஒரு குறளாக சொல்லுகிறார். அதாவது இந்த குறள்ல ஒரு கூட்டம் என்பது பல வகையில இருக்கும். ஒரு கூட்டம் என்பது பல வகையில இருக்கக்கூடியது. ஒரு சில கூட்டங்களில் கற்றோர் இருப்பார்கள், ஒரு சில கூட்டங்களில் சாதாரணமான மக்களும், நீங்க சொன்ன மாதிரி போன தடவை நம்ம விட்டதே தான், ஒரு சாதாரணமானவங்களும் இருப்பாங்க. அதனால ஒரு அவையில் பேசுபவர் அந்த சபையில் உள்ள மக்களின் எதை அறிய வேண்டும்? திறனை அறிய வேண்டும், ஆற்றலை அறிய வேண்டும். அவருக்கு போன தடவை சொன்னதேதான், அவர்களுடைய நேரத்தின் மதிப்பை அறிந்து பேச வேண்டும். இப்போது தவறான சொற்களை எந்த காரணம் கொண்டு பயன்படுத்தக்கூடாது. அவைக்கு ஏற்ற சொற்களை கவனமாக தேர்ந்தெடுத்து அவற்றை கோர்த்து சரியாக பேச வேண்டும். ஏனென்றால் தவறான சொற்கள் தவறான புரிதலை கொடுத்து விடும். அதுதான். அதனால நேரத்தை வீணடிக்கும். அப்படி பேசினால் அந்த சபையில் நமக்கு மறுபடியும் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைப்பது என்பது அரிதாக போய்விடும். எனவே சொற்களின் அந்த தன்மையை அறிந்து அந்த சரியான சொற்களை பேச வேண்டும் என்பதுதான் நீங்க பொருள். அதுல வரதராசனார் சொல்றாரு, சொற்களின் தூய்மை தொகுதி அறிந்த தூய்மை உடையவர் அவைக்களத்தின் வகையினை அறிந்து வல்லவரின் அவையில் வாய் சோர்ந்து பிழை சொல்ல மாட்டார். சாலமன் பாப்பியா சொல்றது, சொல்லின் வகைகளை அறிந்து மனத்தால் சுத்தமானவர்கள் கற்றவர் அவை கல்லாதவர் அவை என அறிந்து பேசும்போது பயத்தால் சொல் குற்றப்பட மாட்டார்கள் என்று சொல்ற. அவைங்கிற போது 5-6 அவை சொல்றாரு. ஒண்ணு நல்லவை சொல்றாரு, அடுத்தது அல்லவை சொல்றாரு. அதான் அல்லவைங்கிறது மாதிரி இல்ல, அல் அவை நல்ல இல்ல வல்லவை. அடுத்தது வல்லவை சொல்றாரு, வல்லார்கள் இருக்கிற அவை சொல்றாரு. அடுத்தது நல்லார் அவைன்னு ஒரு இடத்துல சொல்றாரு. இன்னொரு இடத்துல புல்லவைன்னு சொல்றாரு. புல் அவையுள் பொச்சாந்தும் சொல்லற்க பின்னாடி சொல்ல போறாரு. புல் அவையுள் முதல்ல இந்த இடத்துல வல்லவை சொல்லிட்டு இருக்காரு முதல் பாட்டுல.
ஒரு 5-6 பாட்டு கடிச்சு புல்லவையில் பொச்சாந்தும் சொல்லற்க. அந்த அந்த அவையே புல்லவை, அத புல்லவர்கள் அதாவது அறிவிலே குறைந்தவர்களோ அந்த மாதிரி இருக்கவர்கள், பொல்லாதவர்கள். அந்த புல்லவைனா உங்களுக்கு பொருள் புரியும். அது மாதிரி இதுல முக்கியமான சொல்லு இந்த வாய் வாய் சோரார் அப்படிங்கிற ஒரு சொல் சொல்றாங்க. வாய் சோராருக்கு முன்னாடி என்ன சொல்றாரு? எதனால வாய் சோரார்னா ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லின் கண் சோர்வுன்னு முன்னாடி சொல்லியிருக்காரு. உங்களுக்கு ஆக்கம் வந்தாலும் சரி, கெடுதல் வந்தாலுங்க சரி, சொல்லாலதான் வருதுங்கிறது முதல்ல சொல்வன்மையை சொல்லிட்டாரு, அப்புறம் அவையில சொல்லிட்டாரு, இப்ப முதல் அதிகாரத்துல இப்ப இந்த அதிகாரத்தை பேசிக்கிட்டு வர்றாரு. அதுல இந்த சோர்வு எதுக்கு வாய் சோர்வுன்னா பயத்தால சோர்தான். அதை எதுல இருந்து எடுத்துக்கலாம்னு பரிமையாளர் சொல்றாரு. இந்த அவையஞ்சாமையின் அதிகார முறைய வச்சு இந்த வாய் சோர்தல் அவைக்கு அஞ்சி, இந்த வல்லார்கள் இருக்காங்கல்ல அவங்க எத வகையறிந்து வல்லவை, அவங்க கற்றவர்கள், வல்லவர்கள், கற்று வல்லவர்கள், அவங்க வகையறி. அப்ப சோர்வு வருது. ஏன் சோர்வு வருதுங்கிறதுக்கு நம்ம முன்னாடி பேசியிருக்கோம். ஒரு அச்சங்கள் 7ன்னு நான் பேசியிருக்கேன். என்னென்னத்தினால ஒரு அச்சப்படுறோம் ஒரு இடத்துல பேசுறதுக்கு அப்படின்னு பேசணும். அதுல முதல்ல இதுல என்ன சொல்றாரு? ப்ரொக்ராஸ்டினேட்டர். ஏன் ப்ரொக்ராஸ்டினேட் பண்றாரு? அவர் பெர்ஃபெக்டா செய்யணும், எதையும் நல்லா செய்யணும், நம்மளால செய்ய முடியாதோன்னு அது. அதனால பெர்ஃபெக்ஷன்ங்கிறது கிடையாது, நீங்க முயன்றாதான் முடியுங்கிறாங்க. அதனால ப்ரொக்ராஸ்டினேஷன் கிடையாது. அடுத்தது பீப்புள் பிளீசர், 2வது ஆள். அது இதே மாதிரி அவையில இந்த பீப்புள் பிளீசிங் ரொம்ப வருது. நீங்க பாத்தீங்கன்னா அடிவருடிகள் அப்படிலாம் சொல்றாங்கல்ல. நீங்க அவைகள்ல ஒருத்தரை பிளீஸ் பண்ணணுங்கிற பேச்சே பலர் பேசுறாங்க. அப்படி பேசுனா அது அந்த 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 சொற்கள் போய் சேராது, அவனுடைய நோக்கம் நமக்கு புரிஞ்சிடும். அப்ப அந்த பிளீஸ் பண்ண முடியாதவே அவை அஞ்சுறான். அந்த மாதிரி பீப்புள் பிளீஸ், எல்லாரையும் நிறைவேற்றணும்னு நினைச்சா அவை அஞ்சுறான். அடுத்தது ரூல் ஃபாலோயர்னு சொன்னோம். அடுத்தது அவுட்காஸ்ட். நிறைய பேர் ஏன் அவை அஞ்சுறான்? நம்ம பேசினா சிரிச்சுருவாங்களோ பண்ணிடுவாங்களோ அப்படிலாம் நினைச்சு தன்னைத்தானே ரிஜெக்ட் பண்ணிக்கிறான். நிறைய பேர் ஏன் பேசாதது? ஒரு அழகா பேசுறவங்களை பின்னூட்டம் கொடுக்கணும்னு நினைச்சால் கூட ஏன் பின்னூட்டத்துக்கு வரமாட்டேங்குது? இப்ப நம்ம எல்லாம் பழகிட்டோம், வருது. சில பேர் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? ஏதாவது இது சொல்லிடுவாங்களோ, நம்மளை பத்தி குறைவா எண்ணிடுவாங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரெடியா இல்ல. அப்ப அவரை அவுட்காஸ்ட் பண்ணிக்கிட்டாரு, ரிஜெக்ஷன், செல்ஃப் ரிஜெக்ஷன் பண்ணிக்கிட்டாரு. நிறைய பேர் மீட்டிங்ல பேசாதது காரணம் என்ன? பல மீட்டிங்ல என்னமோ சொல்ல போறாரு, போய் படையில போனாலும் ஜாகிறதுக்கு ரெடியா இருக்கேன், ஒரு அவையில பேசுறதுக்கு எவனும் ரெடி இல்லைங்கன்னு சொல்ல போறாரு. அப்போ ஏன் ரெடி இல்ல? அதுக்குதான் இவரும் சொல்லிட்டு வர்றாரு, அச்சம். முதல்ல அவனுக்கு கற்றல்ல குறைச்சல் இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு அதை அவுட்காஸ்ட் சொல்றேன். இன்னொன்னு செல்ஃப் டவுட்டர் சொன்னோம். இந்த 2 தான், அதை முடிச்சிடறேன். இந்த செல்ஃப் டவுட்டர் தன்னையே முடியல, அதாவது தன்னம்பிக்கை இல்லாதனாலதான் பேச முடியல, அவையில ஃபேஸ் பண்ண முடியல. அடுத்தது அந்த பெசிமிஸ்டிக், என்னத்தை இந்த அவையில பேசி நம்மளை பெருசா இது பண்ண போறான், அப்படியே அதுவும் ஒரு அச்ச உணர்வு இருக்கு. இந்த அச்ச உணர்வுகால இவர் என்ன பண்ண முடியல? இதுல சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமா பதனம் எழுதுறாங்க. இந்த தூய்மை, மனதுல தூய்மை இருந்தாத்தான் சொல்லுல தூய்மை இருக்குங்கிறாங்க. உங்களுக்கு மனசுக்குள்ள ஒண்ண வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசுறது ரொம்ப கஷ்டம்ங்கிறாங்க. பொய் பேசுறது அவனுக்கு எளிமை இல்லை. பொய் பேசுறதுங்கிறது எல்லாம் பொய் சொல்றேன்னு சொன்னா அது எளிமை இல்லை. அவனுக்கு பல இது இருக்கணும், ஞாபக சக்தி இருக்கணும், திரும்ப திரும்ப சொல்லணும், அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. உள்ளத்தின் தூய்மையவர் இந்த தொகை, சொல்லின் தொகை, அதுக்கு 711 சொல்றாரு முதல் அதிகாரங்கள்ல. சொல்லின் தொகையில 1 நேரடி சொல் அப்படிங்கிறது செஞ்சொல்லுங்கிறாங்க, 2வது இலக்கண சொல்லுங்கிறாங்க, 3வது குறிப்பு சொல்லுங்கிறாங்க. ஒன்றை குறிப்பால சொல்லி வேறொன்றை சொல்லி இதை உணர்ந்து கொள்ள வைக்கிறது. இதெல்லாம் சொல்லின் தொகைங்கிறாங்க. அவங்க அந்த சொல்லுல சோர்வு இருக்கக்கூடாதுதான் மறுபடியும் சொல்ல, வகையறிந்து சொல் வல்லவை, அவை, அது வல்லவை இல்ல, வல்லவை அறிஞர்கள் கூடியிருக்கிற அவையில
அந்த சொல்லுல சோர்வு வந்துடக்கூடாது, அது சொல்லின் தூய்மை எவர் அப்படிங்கறதெல்லாம் சொல்லி இது அழகா சொல்லிட்டு இருக்காரு. நான் சோர்வு பார்த்தேன். சோர்வுங்கிற நிறைய மறுபடியும் மற்றவங்களும் சொல்ல இருக்கீங்க. சோர்வுங்கிறது 10 இடத்துல வருது. திருக்குறள்ல சோர்வுங்கிற வார்த்தை 10 இடத்துல வருது. அதுல ஒன்று கள்ளு உண்ணிட்டு சோர்வா போறது, அத சொல்லுது. 7 இடத்துல சொல்லுல சோர்வைத்தான் சொல்ற. சோர்வுங்கிற வார்த்தை அவர் பயன்படுத்துறது போதெல்லாம் சொல்லுலதான் நீங்க சோர்வு இருக்க கூடாதுங்கிற. அதுல முக்கியமானது நான் சொல்லிட்டேன், ஆக்கமும் கேட்டு மதனால் வருதா காத்து ஓம்பல் சொல்லின் கண் சோர்வு. இதுதான் முக்கியமான குறளா எனக்கு படுது. அப்புறம் இறந்த வெகுளியின் தீதே சிறந்த உவகை மகிழ்ச்சியின் சோர்வு. உவகை மகிழ்ச்சி இது பொச்சாப்புல வருது. அதாவது நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் அல்லது வெற்றிக்கு ரொம்ப அருகில் இருக்கேன் ஆனா அடையல, அப்போ ஒரு சோர்வு வரும்ல. இந்த முயல் ஓடிட்டு பாதியில போய் நின்றுக்கிடுச்சு, நம்ம தான் ஜெயிச்சிருவோமே அப்படின்னு இருந்துச்சு. ஆமை மெது மெதுவா போய் இருந்துச்சுல, அப்போ ஒரு சோர்வு வந்துச்சுல. அதுக்கு அது உவகையில் வர்ற சோர்வு சொல்றாங்க. அப்புறம் சொலல்வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ்வெல்லல் ஆர்க்கும் அறிந்துங்கிறார். அந்த சுழல்வல்லன் சோர்விலன், அந்த ரெண்டையும் சேர்க்கிற அந்த சோர்வும் சுழல், அதாவது சொல்லுல சோர்வு இருக்கக்கூடாதுங்கிறதா மறுபடியும் சொல்றாரு. அப்புறம் வறுமையில அவனுக்கு சோர்வு வரும் அந்த சொல்லுல, அப்ப அதை ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கறது மாதிரி இரவுல சொல்றாரு. அப்ப அந்த சோர்வுன்னு அவர் சொல்ற போதெல்லாம் சொல்லுல சோர்வு இருக்க வேண்டாம்ங்கிறதுதான் 10 குறளை நான் பாக்குறேன். 10 இடத்துல வந்திருக்க போது 7 இடத்துல சொல்லோட சேர்த்துதான் சார். அருமை அருமை, நல்லா கனெக்ட் பண்ணிட்டீங்க. வேர்ட் எல்லாம் நல்லா கனெக்ட் பண்ணிருக்கீங்க. முதல்ல சொன்ன அவை சொன்னீங்களே, என்னென்ன அவை சொன்னீங்க? நல்லவை, நல்லவை, வல்லவை, நல்லவை. அடுத்தது அல்லவை, நல்ல எதிர்ப்பதா. நல்லவை, அல்லவை, வல்லவை, அதான் இந்த குறள்ல சொல்ற அவை வல்லவை. அடுத்தது நல்லாரவை, இன்னொரு அவை சொல்றாரு புல்லவை சொல்றாரு. புல்லவை, புல்லவை, புல்லவையுள் பொச்சாந்தும் சொல்லக்கங்கிறார். அதுவும் சோர்வுதான். அந்த பொச்சாந்துங்கிறது பொச்சாப்புல தான் இன்னொரு குறள் சொன்னல, அதுவும். மனத்தின்கண் மாசிலனாதுல சார், இது மனத்தின்கண் மாசு மாசிலனாது அனைத்த. அதுக்கு என்ன சொல்றாரு, இந்த தூய்மையவர்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதுக்கு சொல்றாங்க. அதாவது தூய்மையவர், அவருடைய சொல்லு தூய்மையாத்தான் இருக்கும். அதாவது மனதுல தூய்மை இருந்தா தான் சொல்லுல தூய்மை வருங்கிறாங்க. இல்லாட்டி அது பொய் மறைச்சு வர்றது. தூய்மை உடையவர்களோட சுத்தி இருந்தோம்னா நம்ம மனசும் தூய்மை அடைஞ்சிடும். ஏன் தேவையில்லாத விஷயங்களை நம்ம உள்வாங்க மாட்டோம். உள்வாங்கலைனாவே மனசுல பிரெயின்ல நமக்கு டோட்டலா நமக்கு எல்லா சொற்களுமே நம்ம கேட்ட சொற்களா இருக்கும் போது புதிய சொற்களை நம்ம தேவையில்லாத சொற்களை பழக மாட்டோம். அப்போ நம்ம எந்த அளவுக்கு பழகிறோன்றது ரொம்ப முக்கியம். அப்பதான் நம்ம உள்வாங்குற சொற்களும் நல்லதையா இருக்கும். ஒரு பாசிட்டிவான எண்ணம் சொல்லுன்னு அடுத்தது வருதுல்ல, அதனாலதான் மனதை கொண்டாடுறாருங்க. தூய்மையை அவர் ஏன் கொண்டாடுறாருன்னா, எண்ணம் சொல்லுதான் செயல், அப்புறம் செயல் வருது. உண்மை. வாங்க அமுதா மேடம், வாங்க. வணக்கம். வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். நல்லவை, வல்லவை, அவையில இருக்கிறோம் நாங்க. ஆமா ஆமா. இதுல சார் இந்த சொல்லின்கண் எப்ப சோர்வு வரும் அப்படின்னா, சந்தேகம் நம்ம சொல்றது சரியா இருக்குமா அப்படின்னு அதுல நம்ம சொல்லக்கூடியதுல தெளிவு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளே ஒழுங்கா தெரிஞ்சுக்கலன்னாதான் நமக்கு சொல்லிலே சோர்வு வரும். நல்ல தெளிவா இது சரிதான் அப்படிங்கிற ஒரு ஐயம் இல்லாத ஒரு திட்பம் இருந்தது அப்படின்னா அவங்க கிட்ட சொல்லுல சோர்வு வரவே வராது. அது ஒண்ணு. இன்னொன்னு வறுமை அப்படிங்கிறத நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, நிறைய சொற்கள் தெரிந்தவர்கள் எல்லா இடத்துலயும் பேசிட்டு வந்துருவாங்க. இந்த சொற்களிலே வறுமை இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சொன்ன சொல்லையே மீண்டும் மீண்டும் பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு சொற்கள் நிறைய இருக்காது. அதுதான் சொல் வறுமை.
அந்த மாதிரி சொல்லும் போது ஒரு சோர்வு ஏற்படும். திரும்ப திரும்ப சொல்றதே சொல்லிட்டு வரும்போது மறுபடி ஒரே வார்த்தையை பயன்படுத்தும் போது ஒரு சோர்வு ஏற்படும். அத கூட ஒரு வறுமை அப்படின்னு சொல்றது உண்டு. அந்த மாதிரி ஒரு வறுமை நிலை தெளிந்த ஒரு அதாவது இந்த இந்த கருத்தை நான் பேச போறேன் அப்படின்னா என்னால தெளிவா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும் போது அத தூய்மை அப்படின்னு நாம வினை தூய்மைன்னு வரும்போது கூட நம்ம தூய்மை அப்படின்னா அந்த செயல்ல இருக்கக்கூடிய தூய்மைன்னு நம்ம எடுத்துக்கிற மாதிரி இந்த சொல்லிலே அந்த மாதிரி சொற்களை பயன்படுத்துறது. இன்னொன்னு இந்த சொற்கள்லயே நிறைய சொல்றாங்க. வெல்லும் சொல் ஒன்று, கொல்லும் சொல் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சொல்லே சில சமயங்களிலே கொல்லும், சில சமயங்களிலே வெல்லும். அப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய சொல் சில இடங்கள்ல அம்பு மாதிரி போய் அடுத்தவர்களை கொல்லக்கூடியதும் உண்டு. அதனால நாம எந்த இடத்துல பேச போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இத குரலை பார்த்து சொல்லுங்களேன். சொல்லின் தொகை அறிந்த, அதுக்கு விளக்கம் சொல்லுங்களேன். அந்த குரல்ல இருக்க வார்த்தைக்கு விளக்கம் சொல்லுங்க ப்ளீஸ். அதான் குரல்ல இருக்கிறது மாத்திரம் இல்லாம சார், மத்ததெல்லாம் சொல்லிட்டீங்க, அதெல்லாம் நல்லா சொல்லிட்டீங்க. இந்த இதே விளக்கம் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த அந்தந்த குரலுக்குள்ள இருக்க சொல்லுல இருக்க வார்த்தைகளை எடுத்துட்டு. தொகை அப்படின்னா சொற்களை தொகுத்து சொல்லுவது அப்படிங்கிற பொருள் தானே நமக்கு. அப்ப அந்த சொற்களை நாம தொகுத்து சொல்லும் போது நீங்க சொன்ன செயல் அதுல வருது. சொல்லின் தொகையறிந்த தூய்மை எவர் சொல்றீங்கல்ல, அந்த தூய்மை வினை தூய்மை. இந்த இடத்துல எந்த வினை தூய்மையை சொல்றாரு? சொல்லின் தொகையறிந்த அப்படிங்கறதா இங்க செயல், வினை. நீங்க சொல்ற வினை தூய்மை சொல்றீங்கல்ல, அதுக்கு சொல்ல வர. அதுக்கு நாங்க முன்னாடி நீங்க வர்றதுக்கு முன்னாடியே அச்சங்கள் 7 பேசினா, அந்த செல்ஃப் டவுட்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த தெளிவின்மை தான் நமக்கு அந்த அச்சம் கொடுக்குது. அவர் இந்த இதுல அச்சம்ங்கிறத கொண்டாந்த இந்த குரல்ல அச்சம்ங்கிற வார்த்தை இல்ல, இந்த அச்சம்ங்கிற வார்த்தையை சேர்க்கிறாரு பரிமேலழகர். எந்த இடத்துலனா வாய் சோறார்ல அச்சத்தால் வாய் சோறுதல்னு கொண்டாடுறாரு. அந்த மாதிரி அது நல்ல ஒரு இதுவா இருக்கு. அருமை. இப்ப வைரமுத்து நீங்க நல்லவைக்கு ஆப்போசிட் அல்லவை சொல்லியிருக்கீங்க. பட் வைரமுத்து நல்லை அல்லைன்னு சொல்லியிருக்காரு. அல்லவைதான் அல்லை, நல்லை அல்லை, நல்லை அல்லைனாலும் ஒண்ணுதான், அல்லவை இதுலயே கைகைய சொல்றாரு, நீ நல்ல இதுவே இல்ல, அவளுக்கு நல்லவனே இல்ல, அந்த மாதிரி சொல்றாரு. நல்லை அல்லைங்கிற. காயத்ரி வாங்க சொல்லுங்க. வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் வேலம்மாளம்மா சொன்ன குரலுக்கு எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. என்னன்னா, அதாவது அவையில அஞ்சாம பேசுறது ஏன் பேசலங்கிறது தானே சார் ஃபர்ஸ்ட் குரல்ல பேசினாங்க அம்மா. அந்த குரல் தான் பேசிட்டு இருக்கோம். அதுல நான் எப்படி நான் வேற மாதிரி யோசிக்கிறேன் சார். ஏன்னா எனக்கு அதுல ஒரு சொந்த அனுபவம் இருக்கு. இப்போ எனக்குமே முன்னெல்லாம் பேசுறதுக்கு ஆர்வம் இருக்கும், விஷயமும் தெரியும். அப்பப்போ பேசுனே தவிர இப்பெல்லாம் நான் பேசுற மாதிரி எங்கேயும் பேச மாட்டேன். அது காரணம்னா, இப்போ நம்ம ஊர்ல பொதுவா நான் இங்க அனலைஸ் பண்ணி பாக்குறது என்னன்னா, சின்ன வயசுல இருந்தே இன்னுமுமே ஸ்டில் நம்மளுக்கு எப்படி ஒரு மனநிலைமைனா, தெரியலன்றது ஒரு அவமானமா நம்ம நினைக்கிறோம். இன்னுமே ஒரு சின்ன விஷயம்னா, அதாவது நம்மனா இப்ப நான் சொல்ல போறேன், நான் மட்டும் இல்ல, அதை கேட்கறவங்க எல்லாருக்குமே இப்ப நம்ம ஒரு தெரியலன்னா எல்லாருக்குள்ளயுமே அந்த ஒரு அசிங்கமான ஒரு ஃபீல் இருக்கு. அதனால அடுத்தவங்களுக்கு தெரியலங்கும் போது நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். நம்ம மோஸ்டா எப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்துல ஹர்ட் ஆகிறோம் அப்படின்னா அது மாதிரிதான் அடுத்தவங்களையும் நம்ம நினைப்போம். ஸோ அது ஒண்ணு. பிளஸ் பொதுவாவே நம்மளுடைய வளர்ப்புல இப்ப நான் சொல்லல, இது வரைக்கும் நான் சொல்றேன், பொதுவாவே நம்மளுடைய வளர்ப்புல ஒரு பயமுறுத்தி தான் நம்ம வளர்க்கப்பட்டிருக்கோம். பேசக்கூடாது, இது பண்ணக்கூடாது, தப்பாயிருச்சுன்னா நீ ஏன் பேசின அப்படின்னு நம்ம குடும்பங்கள்ல, அது குடும்பத்தை பொறுத்து நிறைய விஷயங்கள்ல நம்மளுக்கு இருக்கு சார். அதே மாதிரி நம்மளோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி இருக்கு, படிச்சவங்க படிச்சு கொஞ்சம் தெரிஞ்சவங்க ஃபேமிலினா குழந்தைங்க தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, இல்லைன்னா கொஞ்சம் தெரியாதவங்களா இருப்பாங்க. அப்போ பேசும்போது அந்த இடத்துல அவையில ஒரு நாணக்குறைவு ஏற்படுது. ஸோ நம்ம தெரியலனாலே நம்ம பயப்படுறவங்க போது அதனாலதான் நிறைய அவை அஞ்சுறது நிறைய நம்மளுக்குள்ள இது வரைக்கும் இருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன்.
அதே மாதிரி வேலம்மாள் அம்மா சொன்னது வந்து கற்ற எந்த இடத்துல எதை பேசணும் அப்படின்னு. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா சொல் வளம் அதை வந்து இப்போ தமிழ் பேசிக்கா தமிழா இருப்பாங்க, ஆனா தமிழ்ல நல்லாவே பேச மாட்டாங்க, நல்ல வார்த்தைகளை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா அமெரிக்கன்காரன் கூட யூஸ் பண்ணாத வெக்காபுலரி எல்லாம் யூஸ் பண்றதை நான் பாக்குறேன். தவறு சொல்லல, தமிழ்ல இந்த மாதிரி யூஸ் பண்ண. அப்போ எந்த இடத்துல நம்ம எங்க யார் இருக்காங்க அப்படின்றத பார்த்து பேசுறது இல்லை. அதே மாதிரி நான் நிறைய நம்ம சொற்பொழிவாளர்கள் பாருங்களேன், ஆக்சுவலா பார்த்தா போய் பாத்தீங்கன்னா சிம்பிளா இருக்கும் சார், ஏன் நம்மளுக்கு இவ்வளவு நாளா புரியவே இல்லை அப்படின்னு போய் படிச்சு பார்த்தா அது சிம்பிளா தான் இருக்கு. ஆனா நம்மளுக்கு புரியாத வரைக்கும் தான் அவங்க பெரிய ஆளா இருப்பாங்கன்னு நிறைய பேரு புரியாமலே சொற்பொழி சொல்லிட்டு இருக்காங்க இன்னும். அதை நான் பாக்குறேன் சார். நன்றி. அது உண்மைதான். ஆக்சுவலா புரியாமலே சொற்பொழி போடுது, ஆனா அவங்களால ரொம்ப நாள் பேச முடியாது. ரொம்ப நேரம் இல்ல சார், எளிமையா சொல்லும் போது முடிச்சு முடியும். அது வந்து அவங்க நீட்டி சொல்றதே அவ்வளவு நேரம் தேவைன்னே அவசியம் இல்லை சார், புரியுற மாதிரி சொல்றதுக்கு. இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் திருவம்பாவை நான் வந்து எளிய பொருள்ல நான் சொல்ல ஆரம்பிச்சேன் சார். அது நீங்க கதை சொல்லுங்கும் போது நேரம் ஆகலாம், ஆனா அதனோட பொருள் வந்து ஈஸியா தான் இருக்கும். ஆனா நீங்க மத்தவங்களுக்கு கேட்டு பாருங்களேன், புரியவே புரியாது. ஆனா நீங்க படிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும், அவ்வளவு எளிமையானதா தான் இருக்கும். இப்ப அவை அஞ்சுதல்ல குன்றக்குடி அடிகளாரு ஏன் அஞ்சுறங்கிறது 2 காரணம் சொல்றாரு. ஒண்ணு, அவையினரை நோக்க தமது அறிவை தாழ்வாக கருதுதல், இது தவறு. தாழ்வுணர்ச்சி தீமையிலும் தீமை. அவையில் உள்ளவரிடம் சொன்னதால் குறை நிறையாகுங்கிறார். இது அடுத்த 4வது 5வது குறள்ல வருது. அவையினிடத்தில் சொன்னால் குறை நிறையாகும் அப்படிங்கிறார். இது ஒரு தாழ்வுணர்ச்சினால நம்ம பேசல, அது ஒரு காரணம் சொல்றார். அவையினர் தமது கருத்தை ஏற்பார்களோ மாட்டார்களோ என்ற ஐயம், இதுக்காக நம்ம சொல்லலைங்கிறார். இது பெரும் பிழை. பிறர் ஏற்பார்கள் அல்லது ஏற்க மாட்டார்கள் என்று எண்ணியதை சொல்லாது இருத்தல் பிழை. தொடக்கத்தில் எந்த அறிவுறுத்தலும் மக்களால் ஏற்கப்படாதவைகளே என்பது அறிக. உண்மை உண்மை உண்மை. முதல்ல காயத்ரி சொன்ன பாயிண்ட்டுக்கெல்லாம் ஒரு உண்மையாக காயத்ரி வந்து கொஞ்சம் யோசித்து அந்த ஒரு அனலைசிஸ் சொல்லியிருக்காங்க. அது ஒரு பாராட்டுகள் காயத்ரி. உங்களுடைய வார்த்தைகள்ல நல்ல ஒரு அழகா சொன்னீங்க நீங்க இந்த விஷயங்கள். பயன்றது முக்கியமான காரணம். அதுதான் நம்மளோட பயத்திலேயே வளர்த்துட்டாங்க அப்படின்றது வந்து அந்த காலத்துல நமக்கு சொல்லி கொடுத்தாங்கன்றது ஒரு பக்கம் நிதர்சனமும் கூட. ஏன்னா அதுதான் வந்து நம்ம, ஏன்னா பிள்ளைங்க வந்து பேசும்போது அது பிள்ளைங்க வாய் தவறி பேசி நம்ம ஓடி ஆடி விளையாடுற குழந்தைய ஓடாதாங்க அப்படின்னு சொல்லிடுறோம்ல, விழுந்துட போறேன்னு சொல்றான்ல. அப்போ வந்து அந்த ஓடி ஆடி அந்த மழையிலேயே நம்ம தடுத்துடுறோம் நமக்கு அறியாதே அப்படின்றது. அது ஒரு பயத்தினாலதான் அது விழுந்துட போகுது, இது எதனா போய் தள்ளி விட்டுட போகுது அப்படின்றதுதான். பட் பல கண்ட்ரில பார்த்தோம்னா இதெல்லாம் நடக்கிறது இல்லை. குழந்தைங்களை அவங்க பாட்டு விட்டுருவாங்க, அது பாட்டு ஓடும் வரும் கொள்ளும், அதெல்லாம் இருக்குது. அது அந்த இடத்துல பயம். எனக்கு ஒரு அனுபவம், கிராண்ட் கேன்யான்ல ஒரு பிள்ளை இத்தினூண்டு பேரபைட்டு தான், அதுல கீழே விழுந்தா யாரையுமே பார்க்க முடியாத இடம் அதுல இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. அவன் அப்பனா ஆத்தாலும் அதை பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அந்த இடத்துல இருக்குது பயந்து அந்த இடத்த விட்டு விலகி ரொம்ப தூரம் போயிட்டேன். என் ஒய்ஃப் ஏன் அங்கிட்டு போறியேன்னாங்க. இத பார்க்கவே எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. அதை எப்படி அவன் அந்த பிள்ளை அந்த இதுல அப்படி இங்கிட்டு போகுது அங்கிட்டு போகுது, எனக்கு ரொம்ப பரவாயில்ல சார். செல்வாக்கு தெரியும், சவுதியில நாங்க பார்ப்போம். சவுதீஸ் வந்து அவங்க பிள்ளைங்க வந்து அவன் சட்டே பண்ண மாட்டாங்க, அது பாட்டு வந்துட்டு இருக்கும், இவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. நடுரோட்ல கூட அது பாட்டு அந்த குழந்தை பாட்டு வந்துன்னு இருக்கும், இவங்க பாட்டு போயிட்டே திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, புள்ள வருதா இல்லையான்றதுல கூட பார்க்க மாட்டாங்க. பட் என்னன்னா ஒரு விதத்துல அந்த பிள்ளை எங்கேயும் போவாதுன்ற கான்பிடன்ஸ் இருக்குது. இந்த பிள்ளையும் அப்படி வந்தாலும் அவங்களுக்கு கவனிச்சுன்னு தான் போகும். அது கரெக்டாவே அந்த கனெக்ஷன் இருக்கும். நம்ம பயப்படுறதுனாலதான் பல விஷயங்கள் நடக்குதுன்றது சில நேரங்கள்ல எங்கேயாச்சும் நமக்கு. சவுதியில வந்து கிரைம் ரேட் 0 சார், அவனுக்கு பயமே இல்ல. நம்ம ஊர்ல அப்படி விட்டு போக முடியும், திரும்பி வந்தே புள்ள காணாம போயிடும். ரெண்டாவது அப்படி பாத்துக்கல அப்படின்னாலே, இப்படி நிமிஷத்துக்கு ஒரு தடவை குழந்தைய கவனிக்கிற மாதிரி பாத்துக்கலனாலே அந்த அம்மா நல்ல அம்மா இல்லன்ற மாதிரி நம்மளோட சமுதாயத்துல இன்னும் ஒரு பேர் இருக்கு சார். உண்மை உண்மை உண்மை. எப்படி போறா பாரு இந்த அம்மா. ஒரு சொல்ல விட சொல்லுவாங்க,
பாராமல் கெட்டது பயிர், பார்த்து கெட்டது பிள்ளையும்பாங்க. கரெக்ட். பயிரை பார்க்காம விட்டதுனால பயிர் கெட்டு போச்சான். பிள்ளைய பார்த்து பார்த்து அது ஒண்ணுமே அது லேர்ன் பண்ணிக்கவே மாட்டாது. பார்த்து கெட்டது பிள்ளைன்னு ஒரு பார்த்தேன். அடுத்த குறளுக்கு அடுத்த போலாமா? குறள் போயிடலாமா? அடுத்த குறள் போயிடலாமா? கற்றாருள் கற்றார் எனப்படுவர், கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார். அருமை. அம்மா கரெக்டா படிச்சேனம்மா? ஆமா. அதுதான் அருமை சொன்னேன். செல சொல்லுவார்னு அத வந்து அந்த செல இச்செல்லாம் செல சேர்த்து சொல்லுவார். படிச்சோம்னா சந்திப்பிழை வராம இருக்கும். கற்றாருள் கற்றார் எனப்படுவர், கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார். அந்த இச்சை சேர்த்து படிக்கும்போது கற்றவரின் முன் தாம் கற்றவைகளை அவருடைய மனதில் பதியுமாறு சொல்ல வல்லவர், கற்றவர் எல்லாரிலும் கற்றவராக மதித்து சொல்லப்படுவார். வரதராசனார். இந்த 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 குறளுக்கு பொருத்தமா மைண்ட் யுவர் மைண்ட்ல நம்ம எல்லாரும் ட்ரெயின் பண்ணிட்டோம். எங்க பேசினாலும் எல்லாரும் பேசுவாங்க தைரியமா. யாரு இருக்கிறாங்க இல்லன்றதுலாம் கிடையாது. பேசுங்கன்னா நம்ம ஆளுங்க பேசிடுவாங்க. பேசுற அளவுக்கு நம்ம செய்தியும் கொடுத்து வச்சிருக்கோம். அது அவங்களுக்குள்ள இருக்கிற செய்தியை நம்ம உள்வாங்கி இருக்கோம். பலர் வாங்கி ஒவ்வொருத்தர்கிட்ட நம்ம செய்தியை நம்ம நிறைய வாங்கியிருக்கோம். அதுல வந்து நமக்கு அந்த தைரியமும் இருக்குது, பேசவும் முடியும். அது உண்மை. அது ஆக்சுவலா வந்து அதுதான் அந்த ட்ரைனிங் நம்ம எடுத்துக்கணும். நமக்கு தெரியாதே நம்ம பல விஷயங்களை பழகிக்கிறோம்ன்றதுதான் உண்மையே. அதுதான் என்ன பேசுறோமோ அது தெளிவா இருந்து நம்ம மனசுல இருந்தா ஒரு 4 வார்த்தை பேச ஆரம்பிச்சோம்னா கான்பிடென்ட் வந்துடும் அப்படின்றதுதான். பயப்படக்கூடாது. நீங்க படிச்ச இடத்துல வந்து நீங்க போய் பேசுனீங்கன்னா படிச்சவங்களை விட நீங்க அந்த தைரியம் இருக்கிறதுனால நீங்க அதை விட சிறந்தவர் ஆயிரம். ஒரு இன்டர்வியூக்கு போனாக்கா கரெக்டா அவங்க கேக்குறதுக்கு பயப்படாம ஒரு பதில் சொன்னாக்கா கரெக்டா இருக்கும். பயந்துகிட்டே இருந்தாக்கா வேலைக்கு ஆகாது. ஒரு இன்டர்வியூக்கு போனா அவன் கரெக்டா பதில் சொல்லணும். பதில் தெரியலனா கூட எனக்கு இது பதில் தெரியாதுன்றத சொல்லிடலாம். அதுதான் தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. சார் நம்ம ஊர்ல ஆனா அப்படி இல்ல சார். செல்வா சார், நம்ம ஊர்ல அப்படி இல்ல. இப்போ எங்களோட கைடு எல்லாருமே பொதுவாவே நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னா, தெரியலனாலும் எதையாவது சொல்லு, பண்ணலைனாலும் எதையாவது சொல்லு. அந்த இடத்துல வந்து தெரியலன்னு சொல்லக்கூடாதுன்றதா நம்ம ஊர்ல ஒரு ஆஸ்பெக்டா இருக்கு. அது நம்முடைய மனநிலை. அது கரெக்டா தான் அவங்க கைடு சொல்லியிருக்காரு. நீங்க தெரியாதுன்னு இப்ப வெளிநாட்டுல எல்லாம் தெரியாது அப்படின்னு சொன்னா அவங்க அதை ஏத்துக்கிடுவாங்க. ஆனா இங்க நம்மள ஏத்துக்க மாட்டாங்க. தெரியாதவங்க எல்லாம் எதுக்கு வந்தேன்னு கூட கேட்பாங்க. தெரியாதவன் அந்த முயற்சி இல்ல. கரெக்ட் மேம், முயற்சி இல்ல. இந்த இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. இந்த உதாரணம் என்னன்னா, இன்டர்வியூ அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, கற்றார் முன் அவன் கத்துக்கிட்டவன், இன்றைய கமிட்டியில உட்கார்ந்து இருக்கவன், கத்துக்கிட்டு அவன் தெரிஞ்சவன், அவனுக்கு முன்னாடி இவன் போய் வந்திருக்காங்க நிறைய கேண்டிடேட். அவங்கள எந்த கேண்டிடேட் சிறந்தவங்க? கற்றாருள் கற்றவர். அவன் யாரு? கற்றார் முன், அந்த அங்க உட்கார்ந்து இருக்க கற்றார் முன் அவங்க மனசு இவனை ஏற்றுக்கொள்ளுமாறு சொல்லக்கூடியவன் கற்றத. அப்ப இதுக்கு இன்டர்வியூன்னு சொன்னது சரியான இன்றைய உலகியலோட சேர்த்தா இன்று ஒரு நேர்காணல்னு சொன்னது கரெக்ட். அதாவது ஒரு கற்றவர்களுக்கு முன்னாடி இவன் வந்திருக்க கற்றவர்கள்ல இவன் சிறந்தவன் அப்படின்னு காமிக்கிறதுக்கு இவனுடைய சொல்லுதான் அதை காமிக்குது. இவன் படிச்ச படிப்பு எல்லாமே. கற்றாருள் கற்றார் எனப்படுவர், கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார். அமுதா மேடம், நீங்க சொல்லுங்க. இதெல்லாம் சார் சொன்ன மாதிரி தாங்க சார். உங்க அனுபவங்கள். அது எனக்கு தெரியும், சார் சொன்ன மாதிரி தான் இருக்கு. எனக்கு நிறைய அனுபவங்கள் சார். உங்க ஸ்கூல்ல நடந்த அனுபவங்கள்லாம் சொல்லுங்க. சொல்லலாம், ஒன்னும் தப்பு இல்ல. இப்ப அடுத்தது காலேஜ்ல நடந்த அனுபவம் எல்லாம் கேட்க போறோம். அப்படியா? கேளுங்க சார், கேளுங்க. நீங்க சொல்லுங்க. இது வந்து நீங்க தான் ஸ்கூல்ல தான் சொல்லி கொடுப்போம் டீச்சர்ஸ்ங்களுக்கு. எல்லா குழந்தைங்களுக்கும் பாடம் எடுக்கிறதுக்கு தெரியும். ஆனா ஸ்டேஜுக்கு வந்து பேசுங்கன்னா பேச மாட்டாங்க. அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம்ல. ஆமா, சொல்லி கொடுத்து அவங்களை கொண்டு வந்து பேசுங்கன்னு சொல்லி அந்த மாதிரி. ஆனா அவங்க சொன்ன மாதிரி நீங்க டீச்சரா அப்ப நீங்க குழந்தைங்களுக்கு என்ன அமுதா மேடம் சொல்லி கொடுப்பீங்க? அதாவது பயப்படாம வந்து முன்னாடி நின்று பேசணும் அப்படின்றதுக்கு என்ன எப்படி சொல்லி கொடுப்பீங்க?
இப்படிதான் நீங்க வந்து எதையாவது ஒண்ணு நீ இப்ப நான் சொன்னதை நீ திருப்பி சொல்லு, இல்ல உனக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டியோ அதை மட்டும் சொல்லு. ஆனா கட்டாயமா எதையாவது ஒண்ணு நீ சொல்லணும் அப்படின்னு சொல்றதுதான். பேசாத பிள்ளை பேசும்போது நம்ம வந்து அந்த பிள்ளைக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கறது, இந்த பிள்ளைய ஒரு 2 வார்த்தை பாராட்டணும்னா அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் சொல்றதுக்கு முன்னால வரும். இந்த குரல் ஆக்சுவலா வந்து இப்ப நீங்க பின்னால இருக்கிற பிள்ளைங்களை நம்ம பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சுக்கும் போதே அதுங்களுக்கு ஒரு தைரியம் வரும். அந்த மாதிரி நம்ம பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு அந்த பிள்ளைங்களோட எந்த பிள்ளைங்க எல்லாம் பயப்படுறாங்களோ அந்த பிள்ளைங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்து கொஞ்சம் அப்படியே அவங்கள அப்படி தோலை பிடிச்சுக்கிறது, அப்படி தட்டி கொடுக்கறது, அது மாதிரி எல்லாம் பண்ணும்போது தானாவே அந்த பிள்ளைங்க கொஞ்சம் பேச ஆரம்பிக்கும். ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட்ஸ் தான் சொல்றோம். பனிஷ்மெண்ட்ங்கிறது இன்னைக்கு அடிக்க முடியாது. அதுக்காக வித்ராயல் ஆஃப் இது அட்டென்ஷன் இதுகள்லாம் சொல்றாங்க. ஆனா இப்ப நல்லா சார், நான் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னையே அடிக்கிறதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். இல்ல சொல்றேன். அதனால இல்ல பனிஷ்மெண்ட் எப்படி கொடுக்கறதுன்னு சொல்றாங்க. ரிவார்ட்ஸ் நீங்க சொன்ன மாதிரி அணைச்சுக்கிறது, தட்டி கொடுக்கறது, பாராட்டுறது. பனிஷ்மெண்ட் எப்படி? அப்போ வித்ராயல் ஆஃப் அட்டென்ஷன்ங்கிறாங்க. கண்ணத்து அவன் திருப்புனாவே அது ஒரு பனிஷ்மெண்ட்ங்கிறாங்க. இன்னொரு பிள்ளைய இங்க சொல்ல சொல்லிட்டேனாவே அது ஒரு பனிஷ்மெண்ட்ங்கிறாங்க. அதுல இப்ப நான் இந்த பிள்ளையில இப்ப ஃபீட்பேக் கொடு அந்த வர்றேன் ஃபீட்பேக் கொடுக்க சொல்றேன், நான் முடிச்சேன். இந்த ஃபீட்பேக் கொடுக்க சொல்றேன்ல, அப்போல்லாம் என்ன பண்றது, ஒரு வந்து சொல்லுனா சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் அதை எழுத சொல்றேன். அதாவது எழுதுனதுல வந்து வாசி அப்படின்னு சொன்னா தைரியமா வந்து வாசிக்கிறாங்க. நீனா பேசுன்னு சொன்னா பேச மாட்டேங்கிறாங்க. அது நான் ரொம்ப அனுபவத்துல இதுன்னுட்டு இப்ப நிறைய தவணை ஃபீட்பேக்னா முதல்ல எழுத சொல்லிடுறது, அப்புறம் அதை வந்து சொல்லுங்கன்னு சொல்ற போது வந்து சொல்றாங்க. அது மாதிரி இதெல்லாம் அவங்களுக்கு வர்ற டெக்னிக் தான். ஆமா, இப்ப சார் நம்ம வந்து ஒரு பிள்ளைய விட்டுட்டு நீ சொல்லாத அடுத்தவங்க சொல்லு, நீதான் ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறியன்னு போகும்போது தப்பிச்சோண்டா நம்ம அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்துருது பிள்ளைங்க கிட்ட. நல்ல நாங்கெல்லாம் படிக்கும் போது அப்படிதான் மேடம் இருந்தோம். நாங்கெல்லாம் படிக்கும் போது அப்படிதான் இருந்தோம். எங்களுக்கு எல்லாம் அப்படி சொல்லி கொடுக்க ஆள் இல்ல. ஆமா, நம்ம தப்பிச்சோம்னா தான் நினைப்போம். நான்லாம் அப்படிதான் நினைச்சிருக்கேன் மேடம். இப்பெல்லாம் நிறைய பிள்ளைங்க நினைப்பாங்க அத ஒரு பனிஷ்மெண்டாவே நினைக்க மாட்டாங்க. நல்ல காலம் நம்மள விட்டுட்டாங்க, இவங்க நிம்மதியா போச்சு வரைக்கும் நல்லது, நம்மள கேட்காத வரைக்கும் நல்லதுன்னு தப்பிக்கிறவங்க தான் நிறைய. ஆமா, அனுபவம் என்ன, நாங்க இருந்ததுனால அதுல பிள்ளைங்க கூட இல்ல, டீச்சர்ஸுங்களும் சேரும். எப்படி சார்? எல்லாருமே சேர்வாங்க சார். தப்பிச்சதான் நினைச்சவே அவன் முன்னேறவே முடியாது. அந்த பனிஷ்மெண்டா கருதுறானோ அவன் தான் முன்னேறலாம். அந்த பையன் தான் மறுபடியும் சிறப்பா வருவான். அந்த பிள்ளைங்களுக்கு அந்த அந்த அளவுக்கு அதுல ஒரு சீரியஸ் தெரியாது அந்த குழந்தைங்களுக்கு. அது அப்புறம்தான் உணர ஆரம்பிக்கும் போதுதான் நம்ம இவ்வளவு காலத்தை அப்படி விட்டுட்டோமேன்னு பின்னாலதான் உணர்வாங்களே தவிர அந்த நேரம் அவங்களுக்கு உணர தெரியாது. உணர தெரிஞ்சிட்டுன்னா நமக்கு கஷ்டமே இல்லையே சார், எல்லாரையும் கொண்டு வந்துடலாமே. ஆனா உணர தெரியாது. உங்க சர்வீஸ்ல யாராவது அடிச்சிருக்கீங்களா? அடிச்சிருக்கேன் தம்பி, அதெல்லாம் பிரின்சிபாலா இருக்கும்போதே என்ன செய்திருவேன், அடிச்சிருக்கிறேன். ஆனா என் பசங்களை அடிப்பேன். பொம்பளை பிள்ளைல அடிக்க மாட்டேன், பசங்களை அடிப்பேன். சும்மா கை வச்சுதான். அவன் உடனே என்கிட்ட என்ன சொல்வான், நான் அடிக்கிற அடி அப்ப எப்படி வலிச்சிருக்குன்னு பாருங்களேன், திரும்பி நின்று கூட 2 அடிங்கம்மா. ஆனா அதே நேரத்துல அவங்க வாத்தியார்கள் யாரும் அடிச்சுட்டாங்கன்னு வைங்க, தொலைஞ்சாங்க. எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு. நான் என்கிட்ட ஒரு பொண்ணு ஒண்ணு படிச்சா, 9th ஸ்டாண்டர்ட் வந்துட்டா. ஆனா அவளுக்கு வந்து எதுவுமே படிக்கவும் தெரியாது, எழுதவும் தெரியாது. ஓரிரு வார்த்தைகளில் ஓரிரு வாக்கியங்களில் விடை தருகன்னா 2 வாக்கியத்துல ஏதோ 4 எழுத்தை மட்டும் எழுதியிருப்பா. அதுல வார்த்தையே கிடையாது. ஏதாவது அந்த வினா இருக்கு பாத்தீங்களா, எழுதுகன்னு இருக்குல்ல, அந்த க தூ ழு ஏ அப்படியே திருப்பி எழுதி வச்சிருக்கோம். அது அதே வார்த்தைய 1.5 வரி 2 வரி எழுதும். எழுதிட்டு அழகா ஒரு ஸ்கேல்ல ஒரு ரெட்ல கோடு போட்டு வைக்கும். அப்புறம் 4 வரிகளில் விடை தருக கேட்கும் போது அதே மாதிரி அந்த 4ங்கிறத கூ இன்னா அப்படின்னா அதே கேள்விய அப்படியே திருப்பி 4 வரி எழுதி வைக்கும். ஆனா அதுக்கு வந்து 2 வரின்னா தெரியுது, 4 வரின்னா தெரியுது, இதெல்லாம் தெரியுது, ஆனா எழுதல. இந்த மாதிரி இருக்கிற பொண்ணுதான் அது. ஒரு நாள் என்ன பண்ணிட்டேன், காலையில லாஸ்ட் பீரியட் கண்ணத்துல ஒரு அடி கொடுத்துட்டேன். அதுக்கு அடி கொடுத்து முடிச்சுட்டு இப்படியே சுத்தி வர்றேன், அது கண்ணம் புசு புசுன்னு வீங்கிட்டு
எனக்கு அந்த பொண்ணு பேரு குணசுந்தரி. உடனே நான் சொன்னேன், என்னம்மா நான் எப்பவுமே பிள்ளைங்கள அம்மா அம்மான்னு தான் கூப்பிடுவேன், ரொம்ப செல்லமா தான் வச்சுக்குவேன். இது ரொம்ப தாங்க முடியாத எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருந்ததுனால நான் அம்மாவே அடிச்சிட்டீங்களா நீங்க? என்னம்மா என்னம்மா குணசுந்தரி உன் கண் அப்படி வீங்கி போயிட்டுதே அப்படின்னு கேட்டேன். உடனே அது எனக்கு இப்படிதான் ஆசிரியை, என்ன பட்டாலும் எனக்கு அப்படி வீங்கிடும் உடம்புல எல்லா இடமும். இப்ப உங்க அம்மா உனக்கு சாப்பாடு கொண்டு வருவாங்களே, எந்த டீச்சர் அடிச்சாங்கன்னு கேட்டா என்னடி சொல்லுவ? ஐயோ நான் என்னதான் பண்ணுவனோ தெரியலையே, வலிக்குதா உனக்கு அப்படின்னா, அப்படி எல்லாம் இல்ல ஆசிரியை, ஆனா அந்த இடம் எனக்கு அப்படிதான் வீங்கும், ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டான். மத்தியானம் லஞ்ச் பெல்லு கொஞ்ச நேரத்துக்கு எல்லாம் அடிச்சுட்டாங்க. அவங்க அம்மா சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டாங்க. கிரவுண்ட்ல எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. இந்த பொண்ணு சொல்லலைன்னாலும் வகுப்புல இருக்கிறது போய் சொல்லும்ல அவங்க அம்மா கிட்ட. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் வராண்டாவில நின்னுகிட்டு பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் சாப்பிடவே போல. இது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டி மாதிரி ஆயிடுச்சு. அப்ப இந்த பொண்ணும் அவங்க அம்மாவும் பேசிக்கிறாங்க. பக்கத்துல அவளோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் நிக்கிறாங்க. என்னவோ பேசிக்கிட்டே இருக்காங்க. மத்தியானம் ஃபர்ஸ்ட் பீரியடும் என் பீரியட் தான் அன்னைக்கு. லாஸ்ட் பீரியடும் என் பீரியட் தான், ஃபர்ஸ்ட் பீரியடும் என் பீரியட் தான். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா ஏதோ அங்க ஒன்னும் பெருசா ஒன்னும் இல்ல. சரின்னு இந்த டீச்சர்ஸ் எல்லாம் என்னங்க அங்கேயே நின்றுட்டு இருக்கீங்க, சாப்பிட வாங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி இவங்க கிட்டையும் ஒன்னும் சொல்ல முடியாம எதையோ சாப்பிட்டுட்டு கீழே கையெழுத்து போடுறதுக்காக கீழே போயிட்டேன். அவங்க அம்மாவும் அந்த பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்து எதோ பேசிட்டு இருந்தாங்க. பெல் அடிச்சது, கையெழுத்து போட்டு நான் கிளாஸ்க்குள்ள வந்துட்டேன். அவங்க அம்மா அவளை விட்டுட்டு போயிட்டாங்க. அது நேரா கிளாஸ்க்குள்ள வந்துருச்சு. என்ன நடந்ததுன்னு எனக்கு புரியல. அதுக்கப்புறம் குணசுந்தரி, என்னதான் ஆச்சு, உங்க அம்மாட்ட நீ பேசுனியா இல்லையா, என்னதான் சொன்னாங்க, என்னமோ எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தீங்களே, கண்ணம் ஏன் வீங்கி இருக்குன்னு எங்க அம்மா கேட்டாங்க. என்ன நான் செவத்துல இடிச்சுக்கிட்டம்மான்னு நான் சொன்னேன் ஆசிரியை. அதனால பக்கத்துல இருந்த என்னோட உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இருந்தாங்களே, அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, ஆமா ஆமான்னு சொன்னாங்க. ஐயோ நான் என்ன சொல்றது, அவதான் எனக்கு அன்னைக்கு தெய்வமா தெரிஞ்சா. எவ்வளவு பெரிய ஒரு, ஆனா அப்ப அடிக்கலாங்கிறது தான், அடிக்க கூடாதுங்கிற நிலைமை கிடையாது. அப்பெல்லாம் 90ஸ்ன்னு நினைக்கிறேன் நான். அந்த சமயம் 90ல நடந்த ஒரு விஷயம். உண்மையா வீட்டுல கூட்டிட்டு வந்துடுறாங்க, வீட்டுல கூட்டிட்டு வந்து பெரும் பிரச்சனை ஆயிடுது. இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல. நீங்க அஞ்சினது கரெக்ட் தான், என்ன நடக்குமோ ஒரு அச்சம் இருக்கதான் இருந்தது. ஆனா அது யாருக்குமே தெரியாம அப்படியே ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. அந்த பொண்ணு அதுக்கப்புறம் நான் நினைச்சேன், படிக்க மட்டும்தான் தவிர அவகிட்ட எவ்வளவு பெரிய ஒரு நல்ல குணம் இருக்குது. நம்ம அதை புரிஞ்சுக்காம இது படிக்கலைங்கிறத மாத்திரம் நம்ம பார்த்தோமே அப்படின்னுட்டு, அதுக்கப்புறம் தான் எனக்கு என்ன ஆச்சுன்னா, பிள்ளைங்களை நல்லா படிக்கிற பிள்ளைக்கு பக்கத்துல இந்த பிள்ளைய உட்கார வச்சு, எப்படியாவது ஒரு 35 மார்க் வாங்குறதுக்கு இவளுக்கு எப்படி சொல்லி கொடுத்தா வாங்குவாளோ, கொஸ்டின் பேப்பர்ல எது திரும்ப திரும்ப வர்ற கேள்வியோ அதை மட்டும் அவளுக்கு எழுத மட்டும் பழக்க கொடுத்தோம்னா வந்துருவா அப்படின்னு சொல்லி, நல்லா படிக்கிற பிள்ளைக்கு பக்கத்துல இவளை உட்கார வச்சு, அதுக்கப்புறம் தினம் ஒரு கேள்வி 2 மார்க் கேள்வி எழுதி காட்ட சொல்லி பிராக்டிஸ் பண்ணி ஒரு வழியா 10th பாஸ் பண்ணி போச்சு. அது கடவுளுக்கு பெரிய ஒரு நமஸ்காரம் தான் பண்ணணும். ஆக்சுவலா அந்த பொண்ணு தப்பு செஞ்சிருக்கோம் அப்படின்றத உணர்ந்து இருக்கா. அந்த உணர்ந்ததுனாலதான் நம்ம பேர்ல தப்பு இருக்குது, அதை நம்ம தப்பு பண்ணிட்டோம், அதனாலதான் அவங்க நம்மளோட சார் அது தப்பு எல்லாம் கிடையாது. அதுக்குதான் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். இட்ஸ் டிஸ்லெக்சியான்னு சொல்லுவாங்க. அவங்க வேணும்லாம் பண்றது இல்ல, அவங்களுடைய கேப்பபிலிட்டி அவ்வளவுதான். அது புரிஞ்சுக்கிறது. அது உணர்ந்து இருக்கா தப்பு. ஆக்சுவலி அவங்க சொன்னதுல ரொம்ப பிடிச்ச பாயிண்ட், நான் ரொம்ப எதிர்பார்த்த பாயிண்ட், ஒரு படிக்கிற குழந்தைங்களோடவோ இல்ல நல்லா பேசுற குழந்தைங்களுக்கு கூடவோ அவங்களை குரூப்பிங் பண்ணும்போது கொஞ்சமா இவால்வ் ஆவாங்க. அதை நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். இப்ப கரெக்டா அந்த பாயிண்ட சொன்னாங்க. அதனால குழந்தை பாஸ் பண்ணிருக்கு. அந்த நல்லா எனக்கு உடனே என்ன தோணுச்சுன்னா, நம்ம சொல்லி கொடுக்கறது அவளுக்கு சரியா போய் சேர மாட்டேங்குது. அப்ப சரியா போய் அவ அளவுக்கு இல்லம்மா, நீங்க சொல்லி கொடுக்கறது நல்லா படிக்கிற குழந்தைங்களுக்கு சேருது, உள்ள போகும் அப்படின்னுட்டு படிக்கிற பொண்ணை கூப்பிட்டு, அம்மாடி நீ கண்டிப்பா இதை ஏன்னா நல்லா படிக்கிற பிள்ளைங்க இந்த மாதிரி எல்லாம் சேர்த்துக்கிட்டா அவங்க படிப்பு கெட்டுடும்னு ரொம்ப சேர்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி பிள்ளைங்களோட உட்கார மாட்டாங்க அவங்க. அப்புறம் அவகிட்ட கொஞ்ச நேரம் பேசி, அம்மாடி எப்படியாவது நல்ல பொண்ணா இருக்கா பாரு, அவளோட குணத்தை பாரு எப்படி இருக்குது, எப்படியாவது இவளையும் பாஸ் பண்ண வைக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லி. ஆனா என்னோட பிள்ளைங்க எல்லாம் தங்கமான பிள்ளைங்க சார், அப்படிதான் இருந்தாங்க. அதே மாதிரி
நல்லபடியா அவ போய் சேர்ந்தா. அவ இப்ப எங்க இருந்தாலும் இத பார்த்தான்னா அவளுக்கு நான் பெரிய நன்றி சொல்றதும் போய் சேரணும். ஆனா அம்மா நீங்க இப்படி நினைச்சிருக்கீங்க, அவங்க பெத்தவங்க எப்படின்னு தெரியல நம்மளுக்கு. இது இப்ப எங்க ஆமா. அப்பாவா வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆஹ் அடிச்சது ரெடி ஏன்னு போடணும் கேட்டு வாங்க ஆஹ் வேண்டியதுதான். படிக்கலைன்னா வாங்க வேண்டியதுதான் ரெடி இருப்பாங்க. போடணும். அதனால ஆனா அந்த மாதிரி காலம்தாம்மா அது. அந்த மாதிரி அதுதான். நல்லா அடி கொடுங்கன்னு சொன்ன காலம்தான். 90 எல்லாம் அப்படிப்பட்ட காலம்தான். அடி ஒரு சில பிள்ளைங்க நல்லா வந்து இருந்துச்சு. வீட்டுல வந்து சொல்லுவாங்க, படிக்காதனால ஆனா அடிச்சோன்னு அடிச்சா சொன்னா விட போய் மாட்டாங்க. சொல்லிடுவாங்க. சார் அதாவது இன்னொரு சொல்லிட்டு போவாங்க. சார் இன்னொருத்தர் அடிச்சு சார் போலீஸ் சார், அந்த- போலீஸ் இன்ஸ்பெக்டர் சார் ஒருத்தர், அவரோட பொண்ணு என்கிட்ட படிச்சா. ஒண்ணுமே படிக்காது சார். அது மக்குன்னா அப்படி ஒரு மக்கு பொண்ணு. ஆனா நல்ல ஸ்போர்ட்ஸ்ல நல்லா வருவா. அமைதினா அப்படி ஒரு அமைதியான குழந்தை. அது அதிர பேச தெரியாது, ஒரு வம்படிக்க தெரியாது. ஆனா அது படிக்கவே படிக்காது. அவங்க அப்பா வந்து எங்கிட்ட வந்து கேட்கும்போது நான் நினைச்சு பார்ப்பேன், இவரே போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்திருந்தாருன்னா எப்படி இருப்பாரு அவரு. ஆனா இங்க அந்த பொண்ணுக்காக வந்து நின்னுட்டு சொல்லும் போது என்கிட்ட சொல்லுவாரு, மேடம் எப்படியாவது மேடம் ஒரு 35 மார்க் வாங்க வச்சிருங்க மேடம், நான் போலீஸ்ல சேர்த்துடுறேன் அவளை அப்படின்னு. அவ மேடம் இப்ப நான் போலீஸ் ஆயிட்டா. ஒண்ணு சொல்லிட்டுங்களா, அவ அது நேரம் போலீஸ் டாக்டரா ஆயிட்டா இன்ஸ்பெக்டரா சார். ஆயிருக்கும். சார் போலீஸ் ஆயிட்டா அவ. அதான் சொல்றேன். ஆமா, போலீஸ் ஆகி அவளை எங்க ஸ்கூல்லயே கூப்பிட்டு தலைமை தாங்க சொல்லி பாருங்களேன், ஆஹ், சூப்பர். அந்த மாதிரி பண்ணா அந்த பொண்ணு. ஆனா இப்ப கூட சார் பாத்துட்டா அப்படின்னா அவ்வளவு ஒரு பவ்யம் சார். அந்த குழந்தையோட நல்ல குணங்கள் தான் சார் அந்த பிள்ளைங்களை மேல கொண்டு வருது அப்படிங்கறத என்னால பார்க்க முடிஞ்சு. உண்மை உண்மை உண்மை. ஓகே, அடுத்த குழப்பம். வேளாண் மேடம் ஏதாவது சொல்லினே இருக்கிறாங்களா, பேசுறாங்களா? அவங்க பேசிட்டு இருக்காங்க. ரைட், மேடம் நீங்க படிச்சிருங்க இந்த குறளை. அடுத்த குறள் நீ படிச்சுமா? அது இந்த பகையகத்து சாவா இல்ல, அவங்க படிக்கிறாங்க, கேக்கல மேடம், கேக்கல, வேளாண் மேடம் கேக்கல, படிக்கிறாங்களா? ஆடியோ. ஆமா மன்னிக்கவும் படிக்கிறாங்க. பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர். அதாவது போர்க்களத்தின் நடுவே அஞ்சாமல் சென்று சாவையும் ஏற்பவர்கள் பலர். ஆனால் கற்றோர் அவையில் சென்று பேசக்கூடிய அஞ்சாமை உடையவர்கள் மிக மிக சிலரே அப்படிங்கிறதா. அதாவது பகைவருள்ள போர்க்களத்தில் அஞ்சாமல் சென்று சாகத் துணிந்தவர் உலகத்தில் பலர் இருக்கிறார்கள். ஆனால் கற்றவர் அவைக்களத்தில் பேச வல்லவர் வெகு சிலரே அப்படின்னு பரதராசன் சொல்றாரு. பகைவர்களுக்கிடையே பயப்படாமல் புகுந்து சாவோர் பலர் உண்டு, பேசுவோர் சிலரே ஆவார் என்று சாலமன் பாப்பையாவும் ரொம்ப அழகா சொல்றாரு. கருணாநிதி ஐயா சொல்லும் போது, அமர்க்களத்தில் சாவுக்கும் அஞ்சாமல் போரிடுவது பலருக்கும் எளிதான செயல், அறிவுடையோர் நிறைந்த அவைக்களத்தில் அஞ்சாமல் பேசக்கூடியவர் மிக சிலரே என்று சொல்லுகிறார். அதாவது ரொம்ப இது வந்து உண்மை, ரொம்ப 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 உண்மையான இது நல்ல உதாரணம். சாகிறத விட இந்த பேசுறது ஏன் கஷ்டம்னு சொல்றான். அதாவது அது ஒரு நாணத்தை தருது, அல்லது நமது இயலாமை தெரிஞ்சிருச்சோங்கிறத, பேதமை தெரிஞ்சிருச்சோங்கிறது ஒரு நாணம். அதனாலதான் அஞ்சுறான். சாகிறது வேற. சொல்லுங்க. இப்பெல்லாம் பேசுறாங்களே சார், கொஞ்சம் கூட ஒரு அவை அஞ்சாமை இப்ப எல்லார்கிட்டையும் இருக்கு சார். அற்பர்களிடமும் முட்டாள்களிடமும் மூடர்களிடமும் கற்றவர்கள் மட்டும்தான் இப்ப வந்து பேச பயப்படுறாங்க. மற்ற அத்தனை பேரும் அதாவது இது வந்து கற்றவர்கள் மட்டும்தான் பேசுறாங்க, அறிவுள்ளவங்க மட்டும்தான் பேசுறாங்கன்னா அவங்களுக்கு கரெக்டா, அவங்களுக்காக தான் இது நம்ம சொல்றதே. இவர் வந்து அந்த திருந்தாத ஜென்மர்களுக்கு பாருங்க, அதுக்கெல்லாம் சொல்லல இவரு. ஆனா சார் என்ன சொல்றாங்கன்னா, நல்லவர்கள் இப்போது எல்லாருமே பேச பயந்து கொண்டு, நல்லவர்கள் பொது வெளிகள்ல வர பயந்து கொண்டு அவங்க இருக்கிறதுனாலதான் நாடு வந்து நல்ல நாடா இல்லாம போகுது அப்படின்னு சொல்றாங்க. நல்லவங்க எல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க, சான்றோர்கள் எல்லாம் வரமாட்டேங்கிறாங்க. அவங்க எல்லாரும் பொது வெளிக்கு வந்தாங்கன்னா நாடு நல்லா இருக்கும். ஆனா அந்த மாதிரி அவங்களுக்கு தைரியம் இல்ல, அவங்க வந்து அப்படிதான் அச்சப்படுறாங்கன்னு சொல்றாங்க. அது வந்து கொஞ்சம் இருப்பது போல இன்னைக்கு மாத்திரம் இல்லமா, சிலப்பதிகாரம் சொல்லுது, சான்றோரும் உண்டுகொள் சான்றோரும் உண்டுகொள்
பெண்டிரும் உண்டுகொல் பெண்டிரும் உண்டுகொல் கொண்ட கொழுநற்று உருகிற இதாங்குறும் பெண்டிரும் உண்டுகொல். அப்போ அன்னைக்கு வாய் பேசாம இருக்கியே ஏண்டானா கேக்குது. இந்த பொம்பளை எல்லாம் இருந்தியே ஏன் கேட்கல, இந்த சான்றோன் எல்லாம் இருந்தியே ஏன் கேட்கல, தெய்வம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா கேட்டுக்கொள்ளுலாம் சொல்லுது. அது எத்தனையோ காலமா அப்படிதான் இருந்துட்டு இருக்கு. ஆமா, திரௌபதியும் அப்படித்தானே கேக்குறா, இழுத்துக்கிட்டு வரும்போது அப்படித்தானே கேக்குறா. ஆமா, இது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இழிநிலைய பத்தி சொல்லும் போது, ஆனா சமுதாயமே நிறைய இடங்கள்ல சீர்கெட்டு போகும்போது நல்லவர்கள் வராம போறதுனால அது அவங்களோட பங்களிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கணும். அந்த பங்களிப்பு ரொம்ப கம்மி. ஓட்டு கூட போடலைங்கிறாங்கல்ல, படிச்சவங்க இருக்க பகுதியில ஓட்டு போடலைங்கிறாங்கல்ல, விகிதம் குறைச்சுதான் இருக்குங்கிறாங்கல்ல. ஆமா, இந்த இது அவர் என்ன சொல்ற, இப்ப குரலை வச்சு பார்த்தா போய் சாகுறதுக்கு ரெடியா இருக்கவே ஏன் அவையில பேச மாட்டாங்கிறாங்கிறதுதான். ஏன் இந்த அவைய அஞ்சுன அத சொல்லுங்க. ஏன் இந்த அவைய அஞ்சுறான், என்ன உணர்வால அஞ்சுறான், அவன் போய் அங்க சாகுறதுக்கு. நான் பேசக்கூடிய கருத்துக்கு வேற ஏதாவது மாற்று கருத்து அது தவறாக இருக்குமோங்கிற பயம் நிறைய பேருக்கு இருக்கு. நம்ம சொல்ற கருத்து, காயத்ரி மேல சொன்னாங்களா, அதான் நம்ம சொல்ற கருத்து சரியா இருக்குமோ, இறந்து மாற்று கருத்து உள்ளவர்கள் உள்ள அந்த மனசுக்குள்ளேயே அவன் பயந்து பயந்து அவன் இறந்து கொண்டே இருக்கிறான். அதைத்தான் இங்க சொல்றாரு. தான் கொண்ட கருத்தை அவையில கூற மாட்டார்கள், அல்லது என்ன செய்வாங்க, மாற்று கருத்து வந்தா அதுக்கு திரும்ப பதில் சொல்ல தெரியாம நம்ம போயிருமோ அப்படின்னு பயப்படுவாங்க. இதெல்லாம் எங்களுக்கு எப்படி அனுபவம்னு கேட்டீங்கன்னா, நாங்க நிறைய இந்த கருத்தரங்கங்களுக்கு போவோம். கருத்தரங்கங்களுக்கு நிறைய எங்களுக்கு ஆசிரியர்களுக்கு நிறைய கருத்தரங்கங்கள் இருக்கும் பாத்தீங்களா, கட்டுரை எழுதி நாங்க கருத்தரங்கம் போவோம். அப்ப அந்த கருத்தரங்கத்துல என்னதான் அப்படின்னா, ஒருத்தர் கட்டுரை வாசிப்பாரு, உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அனுபவம் இருக்கும், எல்லாருக்கும் கட்டுரை வாசிப்பாங்க, நம்ம அதுக்கு கேள்விகள் கேட்போம். உண்மையிலே சிலர் என்ன செய்வாங்கன்னா அந்த கட்டுரையை வாசிக்கவே வர மாட்டாங்க. அப்ப நாங்க கேட்போம். அதனால கட்டாயமாக நான் அவை தலைவரா இருந்தோம்னா என்ன பண்ணுவேன்னா, கட்டாயமாக எல்லோருக்குமாக ஒரு 10 நிமிடம் ஒதுக்கி கட்டுரை வாசித்தே ஆகணும்னு சொல்லுவேன். நிறைய பேர் வாசிக்க மாட்டாங்க. என்ன காரணம்னா, வாசிக்க தெரியாதனால இல்ல, வாசிக்கிறதுல என்ன இருக்கும், உங்களுக்கு யாராவது நம்மிடம் கேள்விகள் ஏதாவது கேட்டுட்டா அதுக்கு நமக்கு பதில் சொல்ல தெரியாது. அப்ப நான் சொல்வேன், நீங்க தானே அந்த கட்டுரை எழுதியிருக்கீங்க, நீங்க தானே அதுக்கு அரசன், அப்ப உங்களுக்கு பதில் சொல்ல அதுல என்ன இருக்குது சொல்லுங்க, ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. அதுக்கு மாற்று கருத்து வரும்போது நம்ம கலந்துரையாடுவோம். கலந்துரையாடும் போது உங்களுக்கும் தெளிவான கருத்து கிடைக்குங்கிறது கருத்தரங்கங்களை இதை நான் நிறைய சந்திச்சிருக்கிறேன். ஆமா, இப்ப நான்லாம் கருத்தரங்கத்துல அவை தலைவரா இல்லாம கீழே இருப்பேன்னு வைங்க, நிறைய பேர் யோசிப்பாங்க, இந்த அம்மா ஏதாவது குண்டக்கா மண்டக்கான்னு கேள்வி கேட்கும் அப்படிம்பாங்க. குண்டக்கா மண்டக்கான்னு கேட்கறது இல்ல, நம்ம என்ன தெளிவு வேணும், அந்த கட்டுரையை இன்னும் எப்படி தெளிவுபடுத்திக் கொள்ளலாம்ங்கிறதுக்காக கேட்கக்கூடிய கேள்வி. அதனாலதான் இந்த மாதிரி பலகீனம், அவர்களுக்கு இருக்கக்கூடிய பலகீனம் தான் அவங்களை அஞ்சு செய்யுது. அதான் உயிருக்கு மேல வேற ஒண்ணும் இல்ல. அதாவது உயிர் போச்சுன்னா எல்லாம் போச்சு, உயிருக்கு மேல வேற ஒண்ணும் இல்ல. அதுக்கு பலர் ரெடியா இருக்கேன், ஏன் இதுக்கு ரெடியா இல்லைங்கிறத போது அதை யோசிக்க வேண்டியது. என்னோட காயத்ரி வாங்க, சொல்லுங்க. ஆமா, முடியுமா வேலைமாலாமா, முடியுமா பேசிட்டு. இப்போ நான் உங்களை எல்லாரையும் எப்படி பாக்குறேன்னா, தவறா நினைக்கிறேன். என்னை விட எல்லாருமே கொஞ்சம் பெரியவங்க தான். உங்களுடைய அனுபவங்களே வேற, உங்களுடைய வேலை செஞ்ச சூழல், நீங்க பாக்குற மக்கள் எல்லாம் பெரிய மக்கள். உங்க இது இப்போ என்னோட இதுல இருந்து நான் என்ன சொல்றேன், என்னோடனா நான் இங்க கிளாஸ் போகும்போதுங்க சார், ஃபர்ஸ்ட் ஒரு நாள் அந்த ஒரு க்ளூ கொடுக்கணும். வாட்டருக்கு வேற வேற மாதிரி க்ளூ கொடுக்கணும், அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த பொண்ணு வாட்டருக்கு நாங்களாம் க்ளூ சொல்றோம், அந்த பொண்ணு வேற நாட்டு பொண்ணு. அப்ப அந்த பொண்ணு என்னென்னமோ சொல்லுது, ட்ரிங்க்ஸ் எல்லாம் சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரிங்க்ஸ் சொல்லுது, மீன்ஸ் இது ஆல்கஹால் ட்ரிங்க் என்னென்னமோ சொல்லுது, தண்ணியை மட்டும் சொல்லல. அப்போ ஆஸ் இந்தியனா எனக்கு என்ன வார்த்தை வந்துச்சு தெரியுங்களா, அந்த பொண்ணு வரும்போது, இதெல்லாம் தெரியுது உனக்கு தண்ணி தெரியலையான்னு தான் என் வார்த்தையில வர வந்துச்சு. புரியுதுங்களா? அந்த பொண்ணு வரும்போது. அதே என் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, ஏய் நீ நல்லா ட்ரை பண்ண, சூப்பர் அப்படின்னாங்க. அப்ப நான் ரொம்ப என்னோட எண்ணத்தை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா இது நான் வளர்ந்த சூழல், சரிங்களா? இப்போ நான் என்னோட இதுல, இப்போ நம்மளோட இதுல ஒரு தவறா ஒரு விஷயம் சொல்றோம்னா இப்படிதான் கிண்டல் பண்ணுவாங்க. இப்ப அதே மாதிரி லாஸ்ட் வீக் நடந்த ஒரு விஷயம், நான் ஹைக்கிங் போயிருக்கும் போது என்னால நடக்க முடியல. என்னை விட வயசானவங்க 70 வயசுக்காரங்கெல்லாம் அவ்வளோ அப்படியே இப்படிங்கிறதுக்குள்ள ஏறிட்டாங்க.
நான் மூச்சு வாங்கி என்ன நின்னு அவங்க கூட்டு போனாங்க. ஆனா அவங்க ஒவ்வொரு டைமும் என்ன சொன்னாங்க தெரியுங்களா? யூ மேட் இட், யூ கேன், யூ மேட் இட். அதை வந்து நான் வந்து நம்ம அப்படி இல்லைன்னு சொல்ல வரல, குறை சொல்ல வரல. அவங்களோட சமுதாயம் அப்படி இருக்கு, அதனால அதை அப்படி பண்றாங்க. சோ அது என்ன 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 பண்ணுதுன்னா, என்னை வந்து மனசளவுல அந்த தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தல. சோ இப்ப இதுவே நான் அப்படியே உடனே நினைச்சு பார்த்தேன், எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன். இப்ப இதே நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு இங்கேயும் அந்த மாதிரி நான் இங்க கோயிலுக்குமே அந்த மாதிரி போகும்போது நம்ம ஆட்களோட பழகும் போது இன்னுமே நான் அதை ஃபீல் பண்றேன். என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன வயசாயிடுச்சியா உனக்கு, நாங்களே வரோம், உனக்கு என்ன, நாங்களே வரோம், என்ன உனக்கு முடியல, ஏன் இப்படி உடம்பு வச்சிருக்கேன்னு அதை சொல்லி ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருப்பாங்க. அது என்ன ஆகும்னா, ஐயோ ஏன்டா நம்ம இவங்கள்ட்ட முடியலன்னு சொன்னோம், ஏன்டா வந்தோம்னு அடுத்த டைம் வரமாட்டோம். இப்ப எனக்கு என்னன்னா, அவங்க இதுக்காகவே அவங்க கூட நெக்ஸ்ட் டைம் போகணும் அப்படின்னு எனக்கு தோணுது. சோ இது வந்து நம்மளுடைய இதுவே நிறைய விஷயம். இப்ப என்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் பேசுறதுக்கு பயமா ஆனா அப்பயுமே நான் பேசுவேன். ஒரு கேப்டன் டிவில இருந்த போதுங்க சார், ஒரு மீட்டிங் வச்சிருந்தாங்க. நான் அப்பதான் வந்து எம்எஸ்சி முடிச்சுட்டு போன புதுசு. ஆனா நான் அப்ப ரொம்ப ஃப்ரீயா பேசுவேன், யோசிக்கவே மாட்டேன். நான் வந்து மனசுல படுறதெல்லாம் அப்படியே பேசுற ஒரு ஆளு. மீட்டிங் வச்சிருக்காங்க, என்னோட பிரச்சனை எல்லாம் நான் சொல்றேன் மீட்டிங்ல. இந்த மாதிரி காலையில நான் வரணும், இது வரணும், இதெல்லாம் இருக்கு, சேலரி வேணும், இதெல்லாம் நான் பேசுறேன். அப்போ மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் கூட இருந்தவங்க எல்லாம், நீ பாட்டுக்கு பேசுற, பயங்கரமா பேசுற, பரவாயில்ல, சின்ன பிள்ளைங்கனால அவங்க எதுவும் நினைக்க மாட்டாங்க, அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நான் ரொம்ப யோசிக்கிறேன். நான் தேவையானதானே கேட்டேன், மீட்டிங் அதுக்கு தானே வைக்கிறாங்க, அதுக்கு தானே டிஸ்கஷன், ஏன் இப்படி சொல்றாங்க, நான் தப்பு பண்ணிட்டேனான்னு ரொம்ப நாள் யோசிச்சுட்டே இருந்தேன். இப்பதான் எனக்கு புரியுது, நான் கரெக்டா தான் பேசிருக்கேன். இவங்க பேச மாட்டாங்கனால என்ன ஆகுதுன்னா, இப்படி பேசி அடுத்தவங்களையும் ஒரு மாதிரி நம்ம தப்பு பண்ணிட்டோமோன்ற ஒரு சூழ்நிலை வரும்போது அடுத்த டைம் பேசுறதுக்கு நான் யோசிக்கிறேன். அவங்க நோக்கம் அதுதான். உண்மை உண்மை உண்மை. ஒரு தடவை அது அப்ப தெரியல மேம். ஒரு தடவை சார் மார்க் வாங்குறது எப்படி மார்க் வாங்க வைக்கணும் பிள்ளைங்களன்னு சொல்லிட்டு எல்லா டீச்சர்ஸையும் கூப்பிட்டு எப்படி மார்க் வாங்க வைக்கணும்னு சொல்லி ஒரு பாடமும் சுருக்கமா சொன்னாங்க. அப்போ நம்ம அலகிடுதலை பத்தி நம்ம பேசியிருக்கோம்ல ஏற்கனவே, எப்படி அசை சீர் எழுத்து தலை பிரிக்கணும்னு. இது ஒரு பாடம் வந்து வரும் 10th எல்லாம். அப்ப அவர் வந்து அந்த அர்த்தம் எல்லாம் சொல்லி கொடுக்காம எப்படி பிரிக்கணுங்கிறத டக்கு டக்கு டக்குன்னு சொல்லி கொடுத்துருங்கன்னாரு. நான் சொன்னேன், பிள்ளைங்க வந்து தரமா கத்துக்கிறது முக்கியமா, மார்க் வாங்குறது முக்கியமா சார்? ஒரு பாடம் கத்துக்கிட்டா கூட உருப்படியா அதை வந்து மார்க் வாங்கணும் அந்த குழந்தை. அதுக்கு அது புரியணும், முதல்ல புரிஞ்சாதானே சார் வாங்க முடியும் அப்படின்னு நான் வந்து சொன்னவர்கிட்ட போய் கேட்டேன். நீங்க வந்து இதை மட்டும் இப்படி எடு, இப்படி போடு, இப்படி போடு, இப்படி போடுன்னு சொல்றீங்களா சார்? இது வந்து அந்த பிள்ளைங்களுக்கு புரிய வேண்டாமா, புரியிற வரைக்கும் சொல்ல வேண்டாமான்னு நான் கேக்குறேன். அவர் சொல்றாரு, அதெல்லாம் வேண்டாம் மேடம், நீங்க பாட்டுக்கு மார்க் வாங்க மட்டும் சொல்லி கொடுங்க மேடம், ரிசல்ட் வரணும், நமக்கு புரியலங்கிறத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு என்கிட்ட அவர் சொல்றாரு. அப்ப எப்படி சார் அவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க சார், பெரிய அதிகாரிகள் சொல்றாங்க, நீ மார்க் மட்டும் போக்கஸ் பண்ணு, அவங்களுக்கு புரியலன்னு நீ கவலைப்படாத அப்படின்னா அது எப்படி சார்? மேடம் மேடம் அவங்க பிசினஸ் மேன், நீங்க ஆசிரியர் சார். அவங்களும் இதே அரசாங்கத்துல தானே சார் வேலை செய்யறாங்க, இதே அரசாங்கம் கொடுக்கிற அந்த மக்கள் நல பணியில தானே சார் அவங்களும் இருக்காங்க. ஆமா மேடம், ஆமா மேடம். எல்லாம் ஒரு வேலை செஞ்சாலும் மனசுல அதாவது ஆசிரியர் என்றோட கடமை என்னன்றது நீங்க உணர்ந்து இருக்கிறீங்க. அவங்க பிசினஸ், அதாவது இது இந்த இடத்துல எப்படி நான் நல்ல பேர் எடுத்துக்கணும், 10 பிள்ளைய பாஸ் பண்ணிட்டு வச்சுட்டா, இந்த எல்லா பிள்ளைங்களை பாஸ் பண்ணி வச்சுட்டா எனக்கு பேர் வந்துடும், அந்த மாதிரி கால்குலேட் பண்றாங்க. மட்டும்தான் சார் பாக்குறாங்க. கால்குலேட் பண்றப்ப அவங்க லாப நஷ்ட கணக்கு மட்டும் பாக்குறாங்க, லாப நஷ்ட கணக்கு மட்டும் பாக்குறாங்க. நீங்க பாக்குறது அறிவு. நீங்க அததான் நான் சிம்பிளா சொன்னேன். அவங்க பிசினஸ் பீப்புள், நீங்க வந்து வியாபாரிகள், அவங்க நீங்க வந்து ஆசிரியர். நீங்க தான் அதாவது நம்ம ஒரு பிள்ளைய நாம எப்படி தெளிவா கத்து கொடுத்து அவங்களுக்கு தேவையான அறிவை வளர்க்கிறோமோ அதுதான் நமக்கு ஆசிரியருக்கு உண்டான முழு தகுதி. அதை நீங்க கரெக்டா செய்யறீங்க. அதுதான் வந்து அவரு நான் சொன்னதை ஏத்துக்கவே இல்லை. அவர் எப்படி ஏத்துக்குவாரு? அவர் ஏத்துக்க மாட்டாரு. அவர் வந்து அவருடைய சூழல் வேற, அவரு அந்த பள்ளியினுடைய இது அவரு, நீங்க ஆசிரியர் சரியான விளக்க. தமிழ், அதாவது தமிழ்நாட்டுல தென் சென்னை வட சென்னைன்னு கூப்பிட்டு வச்சு எல்லா பள்ளிக்கூட ஆசிரியர்களும் வந்திருக்காங்க. எல்லா மனுஷனும் ஒருத்தர் மாதிரி இல்ல இல்லம்மா, எல்லாருக்கும் ஒரே மென்டாலிட்டி இல்ல இல்ல.
அடுத்த கருடைக்குள்ள இது போறோம். அவருடைய வாங்க. தனிப்பட்ட கருத்து கிடையாது. அவரை நீங்க யாரும் குறை சொல்றதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். இல்ல அவருடைய தம்பி, டார்கெட்ன்றது இங்க வந்து ஒரு நிமிஷம் மேடம் நீங்க இருங்க. இங்க உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கறது தொழில் அதான் உங்களுடைய டார்கெட். அவருக்கு வந்து ஹோல் ஸ்கூலோட பெர்சன்டேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேட்டர்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலன்னா அவருக்கு பிரச்சனை. இங்க நான் சொல்றேன், ஒரு உதாரணம் சொல்றேன். இங்க அமெரிக்கால வந்து நாங்க எல்லாமே கவர்மெண்ட் பள்ளியில தான் படிக்க வைக்கிறோம். இங்க வந்து கவர்மெண்ட் பள்ளிக்கே ஃபண்டு கவர்மெண்ட் எப்படி கொடுக்கணும்னா, நீங்க வருஷம் வருஷம் ரிசல்ட் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான். ரிசல்ட் குறைஞ்சிக்கிட்டே போச்சுன்னா அந்த ஸ்கூலை மூடிடுவாங்க. மூடுறாங்கன்னா என்னன்னா, அதுல வேலை செய்யற எல்லா ஆசிரியர்களுக்கும் வேலை போயிடுச்சு, லே ஆஃப். அவங்களுக்கு நம்ம ஊர் மாதிரி மாற்றெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இங்க இருந்து ஆசிரியர் எனக்கு தேவை, நீங்க போவாங்க அப்படிலாம் கிடையாது. அவ்வளவுதான், லே ஆஃப், வேலையே போச்சு. நீங்க வேலையை தக்க வச்சுக்கணும்னா நீங்க வந்து ரிசல்ட் கொடுத்தே ஆகணும். இந்த சேலஞ்சில் தான் இங்க எல்லா ஆசிரியர்களும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. வேலை இப்போ போயிடும். ஆயிடுச்சு. கவர்மெண்ட் வேலை நான் சொல்றேன், கவர்மெண்ட் வேலை. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்டிக்கலி நீங்க இவ்வளவு பர்சன்டேஜ் நீங்க வருஷம் வருஷம் காமிச்சு ஆகணும், இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கணும். நீங்க டிக்ளைன் ஆனீங்கன்னா, கண்டினியூவா டிக்ளைன் ஆகிட்டே இருந்ததுன்னா ஸ்கூலை மூட்டுருவான். இந்த இந்த ப்ராப்ளம் வந்து யாருக்கு இருக்கும்? பிரின்சிபாலுக்கு இருக்கு, அவருக்கு இருக்கு, அவர் சேலஞ்சஸ் இருக்கு. அதனால நம்ம இங்க வந்து புரியவும் வச்சு ரிப்போர்ட்டும் இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் ரீச் பண்ணணும். கொடுக்கணும். அங்க அந்த பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து ஆசிரியர்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் சம்பளம் கொடுக்குறாங்க. அதுவே ஒரு பெரிய விஷயம் தான் நம்ம ஊர்ல. ஆனா கஷ்டப்படுறாங்க தம்பி, பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கறதுக்காக. நாங்க பண்ணும் போதெல்லாம் ஆசிரியர் அவ்வளோலாம் கஷ்டப்படல. ஏதோ பொறுக்கி எடுக்கிற மாதிரி தான் ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. மற்றவங்க எல்லாம் சும்மா ஓபி அடிச்சவங்க தான் நாங்க எங்க காலகட்டத்துல பார்த்தோம். இப்போ நல்லாவே பண்றாங்க, நல்லா எனக்கு தெரியுது. இப்போ ரொம்ப நல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ல நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. இந்த இல்லன்னா மாதிரி நீங்க எங்களுக்கு சொல்ற எல்லாம் மாதிரி தான் கிடைக்கல. செல்வா, இப்ப வெளிநாடு மாதிரி இங்கேயும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, இத்தனை ரிசல்ட் அதுதான் கட்ட எனக்கு தெரியும். நான் இப்ப பேசிட்டு தான் இப்ப இருக்கேன். இங்கேயும் வந்துட்டது ரூல்ஸ். அதனால எல்லா ஆசிரியரும் கொஞ்சம் கவனமா தான் இருக்கிறாங்க. கஷ்டப்படுறாங்க. இப்போ கஷ்டப்பட்டு தான் சொல்லி இப்ப கொடுக்கறதுக்காக பண்றாங்க. அவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து பாடுபட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் நான் சொல்றேன், நீங்க வந்து எப்படியாவது வந்து பிள்ளைங்களுக்கு ரிசல்ட்டும் கொடுங்க. அதோட பிள்ளைங்க இன்னும் எப்படி சொல்லி கொடுத்தா எளிமையா அவங்க புரிஞ்சுக்குவாங்கங்கிறதுக்காக ஏதாவது புது நுட்பங்கள் எதையாவது நீங்க பயன்படுத்துங்க. அந்த மாதிரி நுட்பங்கள் உங்களுக்கு நாங்க சொல்லி கொடுக்குறோம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு மாதிரி சொன்னாங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனா நான் கேட்டுட்டு வந்துட்டேன், அதுக்கு என்ன பண்றது. ஆனா நான் சொல்லி கொடுத்துட்டேன் வந்து. இது நான் சொன்னது எனக்காக மாத்திரம் இல்ல, மொத்தத்துல எல்லாருக்காகவும் சேர்த்துதான் சொன்னேன். ஆனா எப்படியோ சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. எப்படியோ வெற்றிகரமா என்னோட இது ரிட்டையர்மெண்ட்டை முடிச்சுட்டு வந்து சேர்ந்தேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்ப காயத்ரி சொல்லி இருக்கிறது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல், பிரைவேட் ஸ்கூல், எல்லா இடத்துலயும் நல்ல ஆசிரியர்கள், நல்லா சொல்லி கொடுக்குற ஆசிரியர்களும் இருக்கிறாங்க, ஓபி அடிக்கிறவங்க இருக்காங்க. கவர்மெண்ட்லயும் இருக்கிறாங்க, பிரைவேட்லயும் இருக்கிறாங்க. அவங்களோட மனநிலை, அவங்களோட அறிவு, அவங்கவுங்க வளர்த்துக்கிறத பொறுத்து அவங்கவுங்க செய்யற செயல்கள் இருக்குது. அவ்வளவுதான் விஷயம். டார்கெட் ஒரு சிலருக்கு நல்லா சொல்லிக்கிற டீச்சருக்கு டார்கெட் சொன்னா கூட அது நல்லாவும் சொல்லி கொடுப்பாங்க, டார்கெட்டும் ஃபினிஷ் பண்ணுவாங்க. அந்த 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 குவாலிட்டி இருக்குது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு டார்கெட் சொல்லிட்டாங்க அது போதும், அப்போ ஷார்ட்கட்ல எப்படி சொல்லி கொடுத்துருவோம் அப்படின்ற அந்த ஒரு ஷார்ட்கட் புத்தி வந்து அவங்களோட ஒரு ஒரு மாதிரி குறுகிய மனநிலை தான். அதனால வந்து டீச்சர்ஸ் எல்லா கேட்டகரியும் இருக்குதுன்னு வச்சுக்கீங்களேன். இந்த இந்த மாதிரி இதுல எல்லா கேட்டகரியும் இருக்குது. பட் இங்க வள்ளுவர் நம்ம சொல்றது என்னன்னா, நீங்க ஒழுங்கா சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்க கற்றவர் இடத்துல பேசுறதுக்கு உங்களுக்கு துணிச்சல் இருக்கும். அந்த துணிச்சல் இருந்தா எல்லார்கிட்டயும் நம்ம பேசலாம். ஒரு சபையா இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, ஒரு 4 வார்த்தை பேச சொன்னா உங்களால பேசுறதுக்கு ஒரு கான்பிடென்ட் கிடைக்கும். அதுதான் இந்த குறள்ல சொல்றாரு. அடுத்த குறள் போயிடலாம். கற்றார் முன் கற்ற செலச் சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொடல். கற்றார் முன் கற்ற செலச் சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொடல். தாம் கற்றவைகளை கற்றோர்கள் மனம் கொள்ளும்படியாக சொல்லி தம்மிலும் மிகுதியாக கற்றவர்களிடமும் தாமும் எஞ்சிய மிகுதியை கேட்டு கொள்ளல் வேண்டும். இது புலியூர் கேசிகந்து வரதராசனார்ந்து படிக்கிற. கற்றவர் முன் தான் கற்றவைகளை அவருடைய மனதில் பதியுமாறு சொல்லி மிகுதியாக கற்றவரிடம் மிகுதியான கல்வியை அறிந்து கொள்ள வேண்டும். அதான் நம்ம தெரிஞ்சதை தெரியாதவங்க நமக்கு தெரிஞ்சதை தெரியாதவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நமக்கும் தெரிஞ்சிருக்குது, ஆனாலும் நம்மளும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது குறள்ல சொன்ன கருத்து தான் இதுல இன்னொரு விஷயம் சேர்க்கிறாரு. என்ன சேர்க்கிறாருன்னா, நீங்க கற்றவர்களுக்கு கற்று சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்ல, ஷேரிங் பண்ணீங்க, அவங்க கிட்ட இருந்து கத்துக்குங்க.
கொடுத்து வாங்குறது தான். நீங்க அறிவை கொடுக்க அறிவு எடுத்துக்குங்க அப்படின்றது தான் சொல்றாரு இதுல. அந்த அந்த இது வந்து அதுதானே முக்கியம் நமக்கு. அதுதானே இப்ப நம்ம ஒரு 4 பேருக்கிட்ட கற்றோர்கிட்ட ஒரு பேசிட்டு இருக்கோம்னா கம்முன்னு இருந்துட்டோம்னா அது வேஸ்ட். இது பட் அவங்க கிட்ட இருந்தா நம்ம என்ன கத்துக்கிறோன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுதான் இங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. சொல்லுங்க சொல்லுங்க. இதுல மூணு வகையா இருக்கு பொருள் சொல்ல ஒரு இடத்துல பார்க்க. அதாவது ஒண்ணு நம்ம சொன்ன இன்டர்வியூ, அதாவது கற்றார் முன் கற்ற செலச்சொல்லி, முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க கற்றவர்கள், இன்டர்வியூ கமிட்டி, அவங்கள்ட்ட நம்ம கற்றதை சொல்லி செலச்சொல்லி தாங்கற்ற மிக்காருள் மிக்க குழல், அவங்கள்ட்ட என்ன இருக்கு, வேலை இருக்கு, அந்த வேலையை வாங்கிக்கலாம்ங்கிறது மாதிரி ஒரு பார்வை. மிக்காருள் மிக்க குழல், அவங்கள்ட்ட இருந்து நம்ம பெற்றுக்கலாம் அப்படின்னு ஒரு பார்வை. ரெண்டாவது, எல்லாரும் இது பரிமேழகர் சொல்றாரு, எல்லாரும் எல்லாத்தையும் கற்க முடியாது, பலது கற்றவர்களும் இருப்பார்கள். அந்த அவையில தாம் கற்றவற்றை சொல்லி அவர் வேறு கற்றிருந்தா அதை கேட்டு அதை கற்காட்டியும் கேட்கிறது அப்படின்னு பரிமேழகர் இதுக்கு ஒரு உரை சொல்றாரு. அதாவது எல்லாரும் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள முடியாது, ஒரு கற்ற அவையில பல கற்றவர்களும் இருப்பார்கள், அவர்கள்ட்ட சொல்லி அவர்கள் கற்றதுல மிக்கத நமக்கு வேண்டியதை வாங்கிக்கலாம் அப்படின்னு பரிமேழகர் சொல்றார். டைரக்டான பொருள் கற்றார் முன் கற்ற செலச்சொல்லி தாங்கற்ற அவன் படிச்சிருக்கான்ல இது வரைக்கும், அதுல மிக்கவைய அவங்கள்ட்ட இருந்து எடுத்துக்கலாங்கிறாங்க. மூன்றாவது பொருள் எப்படின்னா, அதாவது கற்றவர்களுக்கு முன்னாடி சொல்ற போது நம்ம கற்றதை இன்னும் மேம்படுத்திக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுதான் ஸ்ட்ரைட்டான பொருள், நேரடியான பொருள். பொதுவா ஒருவர் வந்து அவையில வந்து பேசும்போது சிலவற்றை அவன் தெரிஞ்சுக்கிடணுங்கிறாரு. ஏன்னா அதனுடைய பயனே அதுதான். நம்ம சொல்றதுக்கு பயனே இந்த இப்ப பின்னூட்டம் கொடுக்கறாங்க, செழுமைப்படுத்துறாங்க, நம்ம தெரியாத கத்துக்கிறோம்ங்கிறதா நம்ம இங்க சொல்றதுக்கு காரணமே. நம்ம சொல்றதுல சிலது செல்லாம இருக்கும், ஆனா நம்ம படிச்சது அதுல மிக்கது இருக்கு. ஒண்ணு அது யார்கிட்ட இருக்கு, கூட கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய இருக்கு, அவன் கற்றவன், அவன்கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்கணுங்கிறதுதான் இந்த குறைவுடைய. இதுக்கு நேத்து நடந்த ஒரு உதாரணம். நேத்து பிரேமா மேடம் இங்கே கதை சொன்னாங்க. இது கதையாசிரியர் கேட்டாரு. கேட்டுட்டு காலையில என்கிட்ட பேசினார். எப்பயுமே சோமாலிபன் சார் வந்து இந்த கதை சொன்ன உடனே காலையில அவர் வாக்கிங் போறப்ப கேட்டுருவாரு. கேட்டுட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிடுவாரு. இன்னைக்கு மெசேஜ் பண்ணாரு. அதுக்கப்புறம் நான் கூப்பிட்டேன், பேசினா ஒரு அரை மணி நேரம் பேசுவாரு. அவர் ஃப்ரீயா இருந்தாருன்னா பேசிடுவாரு. பேசினப்ப அவர் சொன்னாரு, என்ன சார் அவங்க வசந்தி மேடம் யூஎஸ்ல இருக்கிறாங்க, அவங்க பார்த்தா இன்னைக்கு பசங்க பேசுற மாதிரி பேசுறாங்க, இன்னைக்கு பிள்ளைங்க எப்படி யோசிப்பாங்களோ அந்த மாதிரி பேசுறாங்க. அதாவது ஒவ்வொருத்தரையும் சொல்றாரு. மைண்ட்ல அவருக்கு எல்லாரோட நேமும் மைண்ட்ல போயிடுச்சு அவருக்கு. எல்லாரையும் சொல்றாரு, இன்க்ளூடிங் செல்வா முதல் கொண்டு சொன்னாரு நேற்று. இன்னைக்கு காலையில என்கிட்ட அவரு இன்னொருத்தர் இருக்காரு சார், செல்வா யாரோ யூஎஸ்ல, அவரு கொடுத்த பாயிண்ட் முதல்ல ஒரு வேற மாதிரி கொடுத்தாரு, கடைசியில வேற மாதிரி கொடுத்தாரு, எல்லாமே கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிள் பேசியிருக்கீங்கன்றத ஒருத்தர் பேர் விடாத எல்லாத்தையும் சொன்னாரு. அப்புறம் என்ன சொன்னார்னா, இத நான் ஒரு பக்கம் கோணத்துல எழுதுனா மத்தவங்க சொன்னதுல ஏதோ எக்கோ ஆகுதுன்னு நினைக்கிறேன், அது வந்து மத்தவங்க பேசுறத வச்சு நான் பல கோணத்துல தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னாரு. அப்ப அந்த கதை தான், அந்த கதையை ஒரு கருவை பத்தி எடுத்துட்டு அதுல இருந்து நம்ம சொன்னதுல அவருக்கு அவ்வளவு சந்தோஷப்பட்டாரு இன்னைக்கு. அப்ப ஒவ்வொரு கதையை நம்ம சொல்லும் போது அது போய் வெளியில அந்த ஆசிரியரோட பார்வை அது நமக்கு பகிர்ந்துக்கிறதுல நம்ம கிட்ட அவர் பகிர்ந்துக்கும் போது நமக்கு அந்த சந்தோஷம் இருக்குது. அது ரியலாவே இருந்தாரு அவரு. இப்ப நம்ம டீமோட டோட்டலா டிராவல் பண்றாருன்ற வரலையே தவிர இங்க ஆல்மோஸ்ட் எல்லாரையும் தெரியுது, என்ன பேசுவாங்கன்னு தெரியுது, எப்படி பேசுவாங்கன்னு தெரியுது, ஃபுல் அனலைஸ் பண்ணி வச்சுக்கிறாரு, தெரிஞ்சுட்டும் இருக்கிறாரு. அதுதான் சொல்ல வரேன், ஒரு இடத்துல நம்ம போய் சேரும் போது அங்க இருக்கிற விஷயங்களை நாம அப்சர்வ் பண்ணிக்கிறோம், எடுத்துக்கிறோம்ன்றதுதான் இங்க திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதுதான் நடக்குது நமக்கு. அதுதான் சார், பலர் இருப்பாங்க ஒரு இப்ப நம்ம இதுல எத்தனை பேர் எத்தனை மாதிரி இருக்கிறோம். நான் காலேஜில் உள்ளவங்க, நீங்க ஒரு சைக்காலஜிஸ்ட்,
சார் ஒரு இது இப்படி பலரும் இருக்கிறோம் பாருங்க. அப்ப பலரும் இருப்பாங்க. அப்படி இருக்கவங்கள பலர் என்ன செய்வாங்கன்னா, நான் இப்ப ஒரு தலைப்பு பேசுறேன்னா அந்த தலைப்பிலே நம்மளை விட அவங்க தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அதை நம்ம உணரணும். முதல்ல நமக்குத்தான் தெரிஞ்சு பேசுறோம்னு நினைக்க கூடாது. அததான் சொல்றாரு. ஒருவேளை நம்ம பேசக்கூடியவற்றில அவையில் இருப்பவர்கள் ரொம்ப கல்லாதவர்களும் இருக்கலாம். ஆனா கல்லாதவர்களாக இருந்தாலும் அனுபவ கல்வி உடையவர்களாக இருக்கலாம். அனுபவத்துல அவங்க அதெல்லாம் தெரிஞ்சவங்களா இருக்கலாம். அதனால கற்றவர்களிடம் சான்றோர்களிடம் தான் கற்றவற்றை என்ன செய்யணும், அவர்கள் மனதில் பதியும்படி அவர் தான் சொல்லும் கருத்தை ஏற்க அளவுக்கு நம்ம சொல்லணும். போது அதைத்தான் சொல்றாரு. நம்ம அவங்க எல்லாரும் இருப்பாங்கல்ல, அவங்க ஏற்க அளவுக்கு நீ சொல்லு. அது மட்டும் இல்லாம அந்த கற்றவர்களிடம் இருந்து நீ என்னத்தை கேட்க போற, அதான் அவையார் சொல்லுவாங்க பத்தியா, கேள்வி முயல அப்படிம்பாரு. அப்ப அந்த கேள்வி அவங்க கேட்கக்கூடிய கேள்வி, நம்ம அதுக்கு சொல்லக்கூடிய பதில், அது நம்ம சரியா சொல்லலைன்னா அதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய விளக்கம், இதை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நல்ல மனநிலையை நீ வச்சுக்கிட்டேன்னா ஒரு அவையில் ஒருவர் பேசுகிற நமக்கு தெரியாத ஒன்றை அவங்க சொல்லும்போது நம்ம ஏற்றுக்கிடணும். அந்த மனநிலை இவன் வேணும்னு இவன் சொல்றான், இந்த நேரத்துல நம்ம பேசுறதை விட அவன் கூடுதலா பேசணுங்கிற அந்த மனநிலை நமக்கு வரக்கூடாது. பொதுவா நம்ம இதுல அமைப்புல அப்படி யாருக்குமே கிடையாது. தாங்கற்றன்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்களேன், அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. தாங்கற்ற மிக்க குழல். நான் இது வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும் அதுல இது இன்னும் நான் படிக்காது இருக்கும். தாங்கற்ற மிக்க குழல். நான் ஒண்ணு பேசுற போது அந்த சப்ஜெக்ட்ல மிக்கவைய அந்த அவையில சொல்லுவாங்க, அதை நான் கொள்ளணுங்கிறது. அந்த இது கதை சொன்னீங்களே, அந்த கதையில இன்னொரு இது, இந்த காலத்து பசங்கன்னு ஒரு கதை எழுதி இருந்தார்ல, அதுவும் இதுவும் ஒத்து போனது மாதிரி எனக்கு நினப்பு வந்துச்சு. இந்த காலத்து பசங்கன்னு ஒரு கதை எழுதி இருந்தாரு அம்மா சொன்னாங்க, நம்ம பிரேமா மேடம் சொன்னாங்க. அந்த கதை இதோட ஒத்து போனது மாதிரி இருந்தது. இந்த கதையோட அது டைட்டில் என்னன்னா, இந்த காலத்து பசங்க இருக்காங்களே அப்படின்னு ஒரு டைட்டில். இந்த பையனை வந்து அவ்வளவு ப்ரொஜெக்ட் பண்ணி அது இவ்வளவு பிரில்லியண்டா காமிச்சிருப்பாரு. அது அந்த கதையோடைய ஒரு தாக்கமும் இதே இதுல இருக்கு. உண்மை உண்மை உண்மை. அடுத்த குரல் போயிடலாம். நான் படிக்கிறேன். படிக்க. ஆற்றின் அளவறிந்து கற்க அவையஞ்சா மாற்றம் கொடுத்தற் பொருட்டு. ஆற்றின் அளவறிந்து கற்க அவையஞ்சா மாற்றம் கொடுத்தற் பொருட்டு. அவையில் ஒன்றை கேட்டவருக்கு அஞ்சாது விடை கூறும் பொருட்டாக நூல்களை கற்கும் நெறியில் அளவை நூல் அறிந்து கற்க வேண்டும். மு வரதராசனாரோட உரையது. சாலமன் பாப்பையா பெரியோர் அவையில் பயப்படாமல் பதில் சொல்வதற்கு சொல் இலக்கண வழியில் பல வகை பிரமாணங்களை சொல்லும் தர்க்க சாஸ்திரத்தை விரும்பி கற்றுக்கொள்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த குறள்ல முக்கியமான வார்த்தை அந்த அளவை தான். அளவறிந்து, அளவை, அதுக்குதான் சொல்றாங்க. இப்ப இது தண்ணியா இருந்தா லிட்டர் கணக்குல அளக்கிறான், இன்னொன்னு படி கிராம் கணக்குல அளக்கிறான். இங்க அளவை நூல் அப்படின்னு சொல்றத தர்க்க நூல்னு சொல்றாங்க. இந்த கம்பேர் பண்ணி ஒப்பு பண்ணி படிக்கிறோம்ல, அது ரொம்ப மனசுல நிக்கும்ங்கிறாங்க. தர்க்க சாஸ்திரம், லாஜிக், அது என்ன, அதுல என்ன லாஜிக் இருக்கு, அதையெல்லாம் பார்க்கணுங்கிறத மாதிரிதான் நம்ம படிக்கிற போது இந்த அளவை நூல் அறிந்து, அளவு அது இலக்கணம்னு வச்சுக்கலாம், தர்க்கம்னு வச்சுக்கலாம், நியாயம்னு சொல்றாங்க, நிறைய அதுக்கு சொல்றாங்க. அது ரொம்ப முக்கியமானது. அதுல ஏதாவது டிஸ்கஸ் பண்ணுங்கல்ல இந்த அளவை அப்படிங்கிறத வச்சு. அளவறிந்து அவையஞ்சாம இருக்கிறத இவ்வளவுதான் சொல்லிட்டாரு. அது எல்லாத்தையும் நம்ம அவையஞ்சாத பேசிட்டோம். ஆற்றின் அளவறிந்து தேவையானது. இந்த இடத்துல நான் எப்படி சொல்றேன்னாங்க சார், அது புரிஞ்சுக்கிறேன்னா, ஆற்றின் அளவறிந்து நம்மளுடைய எதிராளியினுடைய அளவை அறிஞ்சு நம்ம ஒரு கொடுக்குற ஒரு சஜஷனா இருக்கட்டும், ஒரு அறிவுரையா இருக்கட்டும், இல்ல அவங்க புரிந்து கொள்ற தன்மையை பொறுத்து வார்த்தைகளை போட்டு பேசுறதா இருக்கட்டும், ஆற்றின் அளவறிந்து நம்ம இது பண்ணணும் அப்படின்ற நான் புரிஞ்சுக்கிறேன். அவையினுடைய அளவு அறிந்து சொல்லணுங்கிறது சரிதான், அது ஒண்ணும் தப்பு இல்லை. நீங்க சொல்றது கரெக்ட். எது சொன்னாலும் ஏத்துக்கவே மாட்டாங்க அப்படின்றவங்க கிட்ட போய் நம்ம திருப்பி சொன்னோம்னா அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. அத மாதிரி தர்க்க சாஸ்திரம்
அவங்களுக்கு நீங்க நான் உதாரணம் வந்து காட்டி பேசுங்க அப்படிங்கிற மாதிரி எதுவும் நான் சொன்னதே வந்து இதை ஏத்துக்க வேற மாட்டான். சொல்லுங்க. நான் வந்து இதை இன்னொரு கோணத்துல பாக்குறேன். நான் என்ன பார்க்கிறேன்னா, இப்ப நம்ம ஒரு இடத்துல பேச போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து யார் இருக்காங்க, ஆடியன்ஸ் யாரு, அதுல வந்து ஆடியன்ஸ் பெரியவங்களா இருக்கலாம், முதல்ல வயசானவங்களா இருக்கலாம், அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசணும். ஒரு பள்ளிக்கூடத்துல போறோம், குழந்தைங்க மட்டும் இருப்பாங்க. ஒரு டீச்சர்னா டீச்சருங்களுக்கு மட்டும் இருக்கும். ஒரு காலேஜ் போனா ப்ரொஃபஸர் எடுக்கிறோமா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு போறோமா, அப்ப அவங்களுக்கு என்ன கொடுக்க போறோம். ஒரு பப்ளிக் மீட்டிங் போறோம், அங்க வயசானவங்களும் இருப்பாங்க, படிச்சவங்களும் இருப்பாங்க, படிக்காதவங்களும் இருப்பாங்க, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஆக்ட் பண்றவங்களும் இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன கொடுக்கணும், இந்த அளவெல்லாம் நம்ம அறியணும். அப்ப இந்த அளவை நம்ம அறிஞ்சிட்டோம்னா நீங்க பேசுற கருத்து எல்லா இடத்துலயும் உங்களுக்கு போய் சேரும். அப்ப அதனுடைய அளவு தான் ரொம்ப முக்கியம். இது வந்து ட்ரெயின் த ட்ரெயினர்ல நாங்க சொல்லி கொடுக்கறது. உண்மை உண்மை உண்மை. ட்ரெயின் த ட்ரெயினர்ன்றது, ஒரு ட்ரெயினர்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த இந்த ஆங்கிள் எல்லாமே பார்க்கணும். ஒரு ட்ரெயினருக்கு என்ன தேவை. ஸோ அப்ப ஆடியன்ஸோட இது மெஷர்மெண்ட், ஆடியன்ஸ் எப்படியாப்பட்ட ஆடியன்ஸ். பல நல்ல பேச்சாளர் பேச கூப்பிட்டோம்னா உங்க ஆடியன்ஸ்லாம் யாரு, என்ன மாதிரி இருப்பாங்க, என்ன வயசுல இருப்பாங்கன்னு கேட்பாங்க. உண்மை உண்மை. அவங்க கேட்டாங்கன்னா அப்ப அவங்களுக்கு அந்த ஓவர்வியூ அனலைஸ் பண்றாங்கன்றது தெரியும். இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசணும், எதை பேசக்கூடாதுன்னு முடிவெடுப்பாங்க அவங்க. அது இப்ப குழந்தைங்களுக்கு பேசுறது வந்து நம்ம இந்த இடத்துல பேச முடியாதுல்ல. அப்ப அந்த மாதிரி இதெல்லாம் அவர் சொல்றாருன்றது நான் பார்த்தேன். இல்ல அது பார்க்கலாம். அதான் நீங்க சொன்ன மாதிரி ஒரு அவையில பேசுறதுக்கு முன்னால பேசக்கூடியவருடைய தன்மை அறிஞ்சு, அதான் நீங்க சொன்ன கருத்து தான், தன்மை அறிந்து நம்ம கற்று அவையினுடைய தன்மையை அறிந்ததும் அதற்கு ஏற்றவாறு பேசணும். அது 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 நீங்க பிட்ச்னு சொல்றோம். பிட்ச் கொஞ்சம் நான் சொல்லிக்கிறேன் சார். சொல்லுங்க சொல்லுங்க. பரவாயில்ல, நீங்களே பேசி முடிங்க. நீங்க பேசுங்க மேடம், பேசுங்க மேடம், வேலைமேல் மேடம் சொல்லுங்க. அப்புறம் அந்த ஏற்றவாறு பேசணும். சான்றோர் கூடியுள்ள அவையில் நீங்க சொன்ன மாதிரி தான் அவை ஆயினும் அது அல்லது பகைவர் அவையாவே இருக்கலாம். ஒரு பகைவர்களுக்கு முன்னால் கூட நம்ம பேசுறதா இருந்தாலும் அவர்களுடைய அந்த கருத்துகளுக்கு நம்ம மதிப்பு அளித்து அந்த விளைவுகளை நல்லா உணர்ந்து பேசினாலும் என்ன இங்க அஞ்சாமல் பேச வேண்டும். யாராக இருந்தாலும் அவை அறிந்து அஞ்சாமல் பேச வேண்டும். ஒருவேளை அவங்க நம்மள்ட்ட எதிர்கேள்வி ஏதாவது கேட்டாலும் அதற்கு நம்ம மதிப்போட பதில் சொல்லி விவாதிக்க வேண்டும். விவாதங்களில தக்க பதில கூறதுக்கு தேவையான சொற்பொருட்களை எடுத்துக்கணும். அதுதான் மத்தவங்க சொல்ற எடுத்துக்காட்டு. நீங்க சொன்ன மாதிரி தர்க்க ரீதியாக அப்படி எல்லாம் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி அளவைகளை எல்லாம் அறிந்து விவாதங்களுக்கு வழிமுறைகளை எல்லாம் உணர்ந்து பேச வேண்டும். அதுக்குதான் அந்த காலத்துல அந்த அவரு நம்ம பரிமேலழகர்ங்கிறதுனால தருக்கம் நியாயம் என்று வடமொழிய அதை இணைச்சு நமக்கு சொல்றாரு. ஆனா நீங்க சொல்ற கருத்து தான் சரியான கருத்து. அவை அறியணும், அவை யாருல இருக்காங்க, எந்த அவைக்கு நம்ம பேசுறோம், எப்படி பேசுறோம், அவங்க ஒருவேளை நம்மள்ட்ட கேட்டா கூட நம்ம பதில் சொல்ல தெரியணும். இதுதான் அஞ்சாமல் பதில் சொல்ல. வாங்க வினோத் சார் சொல்லுங்க. இந்த பிட்ச்னு ஒண்ணு சொல்றாங்க, அதாவது அளவுன்னு சொல்றீங்கல்ல. இப்போ ஒரு மீட்டிங்கு போனோம்னா மைக் இருக்கு, இன்னொரு மீட்டிங்கு போனோம்னா ப்ரொஜெக்டரு அது இல்லை. அப்போ ஒரு பிபிடி வச்சு பேசுறது எப்படி, சாக் அண்ட் டாக் எப்படி, பல ஆற்றின் அளவு. அந்த அளவை சொல்லுக சொல்லி பிரிதொரு சொல் வெல்லும் சொல் இன்மை அறிந்துன்னு சொல்றாங்க. அதத்தான் சொல்றாங்க, சொல்லுக சொல்லை பிரிதொரு சொல் வெல்லும் சொன்மை அறிந்து, அதான் அளவைங்கிறது மாதிரி. செல்வா ஒரு வார்த்தை சொன்னாரு, ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும்ன்றது ஒரு வார்த்தை சொல்லிக்கிறது. அருமையான சொல், கைதட்டலாம் செல்வாக்கு எல்லாரும். ஆக்சுவலா இந்த சார் சொன்னதுனால ஹார்லிக்ஸ், ஜூனியர் ஹார்லிக்ஸ் ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தாங்க. அந்த ஜூனியர் ஹார்லிக்ஸோட ப்ரோக்ராம் வந்து அந்த டீச்சருங்களுக்கு ஸ்கூல்ல, ஒவ்வொரு ஸ்கூல்லயும் குழந்தைங்களோட பேரண்ட்ஸுங்களுக்கு இந்த குழந்தைங்க எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது சொல்லி கொடுக்கும். முதல் ப்ரோக்ராம் போறேன், அவன் வந்து முன்னாடியே எனக்கு மேனுவல் கொடுத்துட்டான், இதான் ஷெட்யூல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டான். அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்ன்ற புக்கு கொடுத்துட்டான். ப்ரொஜெக்டர் எல்லாம் வந்துடும் உங்களுக்கு, அந்த ப்ரொஜெக்டர்ல ஸ்லைட் போட்டுக்கலாம், போட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை பிபிடி கொடுத்துட்டான். அந்த பிபிடி எல்லாம் ரெடி பண்ணிட்டு போயிட்டான். என்ன ஆச்சுன்னா அங்க போனப்ப ப்ரொஜெக்டர் ஒர்க் பண்ணல, கரண்ட் ஆஃப்.
கரண்ட் ஆஃப் ஆனவனையும் என்ன ஆச்சுன்னா, நான் வந்து உடனே நான் ஸ்லைட் ப்ரொஜெக்டர் தான் பிளான் பண்ணிட்டு போனேன். ப்ரொஜெக்டர்ல எல்லாமே ரெடி பண்ணி அவன் கொடுத்ததுல நான் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு போனேன். கரண்ட் ஆஃப், டோட்டலா கரண்ட் ஆஃப். டீச்சர்ஸ் எல்லாம் பேரண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துக்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போனேன். இந்த பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போயிருந்தா அவங்க கிட்ட அந்த புக் எல்லாம் கொடுத்து பிரிண்ட் அவுட்டை காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ண ஒவ்வொருத்தருக்கிட்டையும். ஃபர்ஸ்ட் மீட்டிங், அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் மீட்டிங். அந்த ஜூனியர் மீட்டிங்கோட அது ஜூனியர் ஆர்மிக்ஸோட ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் மீட்டிங். அதுக்கப்புறம் ஒரு 50 ப்ரோக்ராம் எடுத்துன்னு வச்சிங்களேன், 50 ஸ்கூல் போய் வச்சுங்களேன். ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல எனக்கு இந்த அனுபவம் சொல்லி வச்சுன்னா, எந்த ஸ்கூல் போனாலும் நீ கரண்ட் ஆஃப் ஆகிறதுக்கு ரெடியா இருக்க. புரியுதா? ஆல்வேஸ் எந்த தட்ஸ் வெரி குட் சூழ்நிலையும் ஐடியா. நீங்க பிளான் ஏ பிளான் பி வச்சிருக்கீங்க. பிளான் ஏ அதுதான் பிளான் பி இருக்கு. தட்ஸ் ரொம்ப அந்த இம்பார்ட்டன்ட். சூழ்நிலைக்கு நம்ம தகுந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா, இதுதான் பேசுறவங்களுக்கு இதெல்லாம் தான் இங்க சொல்றாரு அவரு. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றதுதான் நம்ம சொல்றாரு. அந்த ஆமா தெரிஞ்சு வச்சுக்கணும்னு சொன்னீங்கல்ல, அதுக்குதான் இந்த குறையில இங்க சொல்லி இங்க ஆமா சொல்ல சொல்லல அவரு, ஆமா கற்க சொல்றாரு. ஆமா இந்த கரெக்டுங்க. குறையில மத்ததுல எல்லாம் சொல்ல சொல்லிக்கிட்டு வர்றவரு இதுல கற்கன்னு சொல்றாரு. இந்த அதான் அதாவது உண்மை. அவையஞ்சா மாற்றம் கொடுத்தல் பொருட்டு ஆற்றின் அளவறிந்து கற்கங்கிற. கற்க அதுக்கு அவையில் நிற்க இயலும் அவன்தான். அதாவது உலகம் கற்று வளரும் அளவறிந்து குற்றக்குடியார் சொல்றது, உலகம் கற்று வளரும் அளவறிந்து கற்றாலே உலகர் அவையில் நிற்க இயலுங்கிறாரு. அப்ப அப்டேட் பண்ணுங்கிறதுதான் அவங்க சொல்றது மாதிரி. வளருகிற அளவு, உலகம் வளருகிற அளவு இப்ப ஏன்னு வந்துருச்சு. அப்ப அதையும் சேர்த்து இன்னைக்கு படிச்சாதான் நம்மளால நிற்க இயலும். கற்க சொல்ற பாட்டா இருக்கு. மத்ததெல்லாம் சொல்லுக சொன்ன பாட்டுகளா இருந்துச்சு. இது கற்க அப்படிங்கிற. ஏன்னா அந்த அவையில அப்பதான் உன்னால மாற்றம் கொடுக்க முடியும் அப்படிங்கிற. அடுத்த குரல் போயிடலாம். இது காயத்ரி சொல்ல மேடம் வேண்டாம். மேடம் படிங்க மேடம். காயத்ரி எது பேச சார் நான் ஒரே விஷயம் மட்டும் சொல்லிட்டு கிளம்பிடுறேன் சார். ஆக்சுவலா சார் இந்த இது நான் இப்பதான் புதுசா இது வரைக்கும் நான் இதை படிச்சது இல்ல. பட் இதுல சொல்ற மாதிரி இது எல்லாமே நம்மள மாதிரி இல்ல உங்கள மாதிரி ஆட்களுக்கு இதெல்லாம் நீங்க முன்னவே சொன்ன மாதிரி பொருந்தக்கூடியது. அதாவது இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கும்போது பேச வராதவங்களுக்கு இதெல்லாம் பொருந்துது சார். புரியுதுங்களா? எனக்கு வந்து இதுல படிச்சதுமே எனக்கு ஒரு ஆதங்கம் என்னன்னா, எனக்கு இங்க வந்ததுல இருந்தே எப்பவுமே நிறைய ஆதங்கம் இருக்கும். அந்த ஆதங்கத்துல இது வந்து ஒட்டாகிறதுனால நான் சொல்றேன். சைல்டுஹுட் அப்படிங்கிறது இந்த இதை படிச்சதுனால அது நான் திரும்பி சொல்றேன் சார். சைல்டுஹுட் இப்போ நம்ம பொதுவா அமெரிக்காவை என்ன தெரியுமா திட்டுவாங்க? நான் இங்க வரதுக்கு முன்னாடி எல்லாம் எனக்கு அமெரிக்காவை பத்தி யோசனை இல்ல, அமெரிக்காவை பத்தி கம்பேர் பண்ணல, எதுவுமே தெரியாது. ஏன்னா நான் நாலேஜ் இல்லாம இருந்தேன். ஆனா பொதுவா நீ என்ன அமெரிக்கா எது எடுத்தாலும் யாரு பார்த்தாலும் நம்ம அமெரிக்காவில் இருக்கியா, அங்கெல்லாம் அப்பா அம்மா குழந்தைங்களை பாத்துக்க மாட்டாங்க, இங்க அப்படி இல்ல, நம்ம குழந்தைங்கள இங்க வந்து 10-20 வருஷம் ஆனவங்களும் நம்ம இந்தியன்ஸ் அதை சொல்றாங்க சார். ஆனா நான் கவனிச்ச வரைக்கும் சட்டமா இருக்கட்டும், இங்க இருக்கிற அப்பா அம்மாவா இருக்கட்டும், நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. அந்த குழந்தைங்களுக்குன்ற ஒரு இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப கொடுக்குறாங்க. அதை இப்ப நான் உட்காந்து யோசிச்சு பார்க்கும்போது சைல்டுஹுட் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அது நான் இன்னைக்கு வந்து நான் என்னதான் பேசினாலும் கத்துக்கிட்டு பேசினாலும் என்னோட சைல்டுஹுட் பாதிப்புன்றது இருக்கதான் செய்யுது. அதனாலதான் இவங்க இந்த குழந்தைக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பேசுறது நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன், நல்லா என்னை விட நல்லா தெரிஞ்சிருக்கும், நல்ல போல்டா நல்ல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். இப்போ சொல்றதே விஷயங்கள் தெரிஞ்சா நம்ம பேச பயப்பட மாட்டோம். இப்ப நான்லாம் விஷயம் தெரியலன்னா அமைதியா உட்காந்துருப்பேன். விஷயம் தெரிஞ்சா அப்போ தெரிஞ்சா பேசுவோம். அப்ப அவங்களாம் நல்லா தெரிஞ்சே சில பேர் பேச மாட்டாங்க. அது காரணம் என்னன்னா, நான் அவங்கள தவறு சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்மளோட சூழ்நிலையில அவங்களுக்கு பேசுறதுக்கே வாய்ப்பு கொடுக்கல. நீங்க நம்மளோட ஊர்ல பாத்தீங்கன்னா படிச்சவங்க படிக்கிற பிள்ளைங்க நிறைய பேசவே மாட்டாங்க. ஏன்னா நம்ம என்ன சொல்லி வச்சிருக்கோம்னா, படிக்கிற பிள்ளைங்கன்னா பெருசா பேசாதுங்கிற மாதிரிதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால அந்த இப்போ ஒரு கட்டுரை போட்டியோ ஒரு பேச்சு போட்டிக்கோ ஒரு பிள்ளைங்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எங்க வீட்லயே கூட வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, டக்குன்னு படிக்கிறது தான் நம்மளோட மெயின் வேலையா வச்சிருப்பாங்க. இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலரை வந்து நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. மேபி நம்மளோட சமுதாயம் வந்து ரொம்ப கீழே இருந்து வந்தனால படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம். பட் ஆசிரியர்கள் வைஸ் நம்ம வந்து அதை வந்து ஆசிரியர்கள் இதெல்லாம் ஊக்குவிக்கணும். இப்ப பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்பெல்லாம் வந்து பெருசா ஊக்குவிக்க மாட்டாங்க. சோ இதெல்லாமே வந்து அவையில பேசுறதுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன் சார்.
இதுல ஆக்சுவலா ஒரு விஷயம் தான் நீங்க சொன்னது. படிக்கிற பிள்ளைகளுக்கு கற்று எழுதுறதுக்கு பேச்சுறதுக்கெல்லாம் விட்டுருவாங்க. அவன் போய் விளையாடக்கூடாது, ஓடி விளையாடக்கூடாது, பாட்டு பாடக்கூடாது, எதுவுமே விட டிராமா மாட்டாங்க சார். நான்லாம் நடிக்கக்கூடாது, விளையாண்டதே கிடையாது. மிமிக்ரி எங்களுக்கு அந்த படிக்கக்கூடாது. பீரியட்லயே கிளாஸ் தான் இந்த நடக்கும். மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள ஆமா. இது எல்லாத்தையும் செய்யற ஒரு சிலர் இருப்பான். அவனை மட்டும் என்கரேஜ் பண்ணுவாங்க. ஆனா பள்ளிகள்ல பண்ற இது என்னன்னா, அவங்க இந்த மாதிரி இருக்கிறவன் பிரில்லியண்டா இருக்கிறவன் எல்லாம் தானா வந்துருவான். பிரில்லியண்டா இல்லாதவன நம்ம பிரில்லியண்டா ஆக்குறமான்றதுதான் நம்ம கேள்வி. அதை ஆமா. பண்றமான்றதுதான் ஒவ்வொரு டீச்சரோட சேலஞ்சும். அதை பண்றது கிடையாது எந்த டீச்சரும். நன்றிங்க சார். எல்லாருக்கும் நன்றி. சார், நன்றிங்கம்மா. நான் ஒரே ஒரு 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 செய்தி சொல்றேன். இல்ல இது விதி வந்து விலக்கு நான் இருக்கு அமைதியா மேடம். பேசுறதே இல்ல. இது எனக்கு என்னங்கம்மா? ஞாபகம் வந்ததுனால இது அதோட பொருந்துமோன்னு நான் நினைச்சு சொல்றேன். சொல்லுங்க ஒரு சொல்லுங்க. பையன் வந்து ஒரு பொண்ணு பார்க்க வந்திருந்தார். ம் 2 பேரும் பேசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ம் அப்போ நாங்க பார்க்கும்போது பார்த்தா அந்த பொண்ணு பேசிக்கிட்டே இருந்தா, ம் அவரு கேட்டுக்கிட்டே உட்கார்ந்து இருந்தார். ம் ம் எல்லாம் முடிஞ்சு கல்யாணம் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் ம் அவர் என்ன சொல்றாரு, ம் நீ உன்னை நான் ஏன் ரொம்ப பேச விட்டேன் தெரியுமா? ம். உன்னை எப்படி நான் ஹேண்டில் பண்ணணும்னு கத்துக்கிறதுக்காக உன்னை நான் பேச விட்டேன். இப்ப நீ எப்பேற்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு ஆ, அப்படின்னு அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு ஆ, ஆ, ஒரு வழி பண்ணிட்டு இருக்காரு. ஆ. இது ஆமா, உண்மையா நடக்குது இப்போ. நிஜமா நடந்தது சார். இது நடந்துட்டு இருக்கா? நடக்குதா? நடந்து முடிஞ்சுச்சா? கொஞ்சம் வருஷங்கள் போனதுனால கொஞ்சம் பரவாயில்லாம ஆயிடுச்சு. ஆனா ஆ, ஆரம்பத்துல ஆ, இப்ப ஆ, நான் என்னம்மா என்னாச்சு எப்படி இருக்கீங்க என்னன்னா, ஐயோ அத்தை அதை ஏன் கேக்குறீங்க, அவர் என்கிட்ட சொல்றாரு, உன்னை பத்தி ஆ, நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு தாண்டி உன்னை நான் பாட்டுக்கு பேச விட்டுட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன். நீ என்னமோ ஆ, நான் உன் ஆ. பேச்சு ஏதோ பெருசா இருந்ததுன்னு நீ நினைச்சுக்கிட்டு நீ என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்க, நீ இரு அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் வச்சு செய்யறாரத்த என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப டிப்ஸ் இதுக்கு கொடுத்தீங்க நீங்க. இருக்காங்க. நானூத்தி அதாவது 15வது குறை இப்ப இந்த இதுக்கு அப்படியே பொருந்துது. அவர் சொன்னார், இந்த சோர்வுக்காக நான் பார்த்தேன். கல்லா ஒருவன் தகைமை, கல்லா ஒருவன் தகைமை தலைப்பெய்து சொல்லாடல் சோர்வுபடும். அவன் சொல்லாட சோர்வுபடும். அவன் பேச ஆரம்பிச்சானா அவனுடைய தகைமை கல்லா ஒருவன்னு தெரிஞ்சிருவான். இது இன்னொரு இடத்துலயும் சொல்லுவாரு, சொல்லாதிருக்க பெரியன்னு சொல்லுவாரு. கல்லாரும் பேசாத இருக்கிறவங்களும் பிரச்சனை இல்ல, பேசாத அந்த இருக்கிறவங்க பொண்ணு நல்லா நிறைய படிச்ச பொண்ணுதான். அந்த பொண்ணு எல்லாமே நல்ல பொண்ணுதான். இல்ல தகைமைன்னு வார்த்தையே போட்டாரு. அவனை சொல்லாட சோர்வுபடும் விட்டாரு. அவனுடைய தகைமை. பையன் நல்ல பையனா இருக்கிறாரு, அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு நினைப்புல அந்த பொண்ணு கொஞ்சம் நல்லா பேசிட்டு போல இருக்கு. அவரு அப்படியெல்லாம் கூட இருப்பாங்கங்கிறதெல்லாம் தெரியாது இல்ல சார். இப்ப எங்களுக்கெல்லாம் கூட அதுக்கப்புறம் தானே இப்படி கூட இருக்கும் போல இருக்கு அப்படிங்கறது தெரியுது. அதனாலதான் பொண்ணுங்களை ரொம்ப ஒண்ணும் பேசாத, என்ன சொன்னாலும் போட்டு கேட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. அதுக்காக தான் பின்னால அவங்களுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு விவரம் தெரியாம தானே சார் பேசுறாங்க. கல்யாணம் பண்ணிக்க போறோங்கிற ஒரு மகிழ்ச்சியில எதையோ அந்த பிள்ளைங்க பேசுறாங்க, இவரை தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோங்கிற ஒரு நிறைய கல்யாணம் இந்த டெலிபோன்ல பேசியே நின்று போகுதுமா இப்போதைக்கு. ஆமா, நாளைக்கு நடக்க இருந்த ஒரு நிச்சயதார்த்தம் நின்னுட்டு இன்னைக்கு. ஐயோ, நாளைக்கு நடக்க இருந்த ஒரு நல்ல நிச்சயதார்த்தம் இன்றைக்கு அந்த பெண்ணும் சார் சொன்ன மாதிரி 2 பேரும் தொலைபேசியில பேசுனதுல அந்த பையனோட அக்கா குழந்தை இல்லாம இருக்கிறாங்க. இந்த பொண்ணு அந்த அக்காட்ட பேசும்போது சொல்லியிருக்கு, நீங்க என்கிட்ட சொல்லுங்க, நான் ஒரு சித்தர் கோவிலுக்கெல்லாம் உங்களை கூட்டிட்டு போய் உங்களுக்கு குழந்தைய நான் வரவழைச்சிருந்தேன். அதுக்கு அந்த அக்கா சொல்லியிருக்காங்க, இல்லம்மா அப்படி இல்ல, நாங்க முதல்ல தேவையில்லாம தள்ளி போட்டுட்டோம், ஒரு விளையாட்டுக்காக தள்ளி போட்டுட்டோம் குழந்தைய வேண்டான்னு, அது இன்னைக்கு எங்களை பாதிக்குது, நீங்க அப்படி இருந்துராதீங்கன்னு இருக்காங்க. அந்த அக்காவும் தப்பா சொல்லல. அதுக்கு அந்த பொண்ணு அது அப்படியே அந்த பையன்கிட்ட சொல்லியிருக்கு, உங்க அக்கா என்கிட்ட இப்படி சொல்றாங்க, எங்கிட்ட அவங்க அப்படி சொல்லலாமா அப்படின்னு சொன்னோன்னே இவங்க ஐயோ இல்ல எங்க அக்கா ரொம்ப நல்லவங்க அப்படின்னு, நீங்க ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டா இருக்கீங்க அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லி நின்னுட்டுது. நாளைக்கு நடக்க இருந்த அந்த பையன் போலீஸா இருக்கிறான், பையன் போலீஸ், அந்த பொண்ணு MA MPhil ஏதோ படிச்சிருக்க பொண்ணுதான்.
நின்னு போச்சு. இன்னைக்கு ரொம்ப வருத்தமான செய்தி, எங்களுக்கு ரொம்ப ஆனா வேண்டியவங்க. உண்மையிலேயே நாளைக்கு ரொம்ப சங்கடமா கோவில்பட்டிக்கு நான் போக இருந்தவ இன்னைக்கு கேன்சல் ஆயிட்டுது. ஒரு விதத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு விதத்துல நல்லதுன்னு நினைக்கிறேன். ஃபியூச்சர்ல தெரியும் நல்லதுன்ட்டு. ஆமா பின்னாடி கஷ்டப்படாம இருக்கும். இதை விட கொடுமை ஒரு மாப்பிள்ள நான் சொன்னேன்னா, எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னா நீ ஜஸ்ட் காஃபி போட்டா கொடுத்தா கூட போதும் அப்படின்னா, அடுத்த நாளே அவங்க அம்மாட்ட சொல்லி இவர் வந்து என்ன அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னா காஃபி போட சொல்றாரு, இந்த மாப்பிள்ளை எனக்கு வேணாம்னு சொல்லி மேட்ரிமோனியல்ல போட்டு கேன்சல் பண்ணிச்சு அந்த பொண்ணு. இதெல்லாம் இப்படி எல்லாம் நடந்திருக்குது. சொன்ன வார்த்தை அதுதான் சார், சொல்ல கரெக்ட். ஃபேமிலி ஓரியன்டா நீ இருக்கிற, எனக்கு வேண்டாம் நீ. அது இது வந்து நல்லது எனக்கு தெரிஞ்சு. உண்மையா இது வந்து வருத்தப்படக்கூடிய விஷயம் மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையாவே நல்லது. அவங்க சேர்ந்தா கூட இந்த இந்த அந்த இது வந்து அன்னுன்யம் இருக்காது, சரியா இருக்காது. அதுக்காக வருத்தப்பட வேண்டிய விஷயம் இல்லை. அடுத்த குரல் போயிடலாம். எவ்வளவு செலவு யோசிச்சு பாருங்களேன். அதாவது பத்திரிகை அடிச்சிருப்பாங்க, அதுக்கு எவ்வளவு கொட்டகை போட்டிருப்பாங்க, கல்யாண மண்டபம் முடிச்சிருப்பாங்க, அவன் திருப்பி தருவானா, கான்ட்ராக்ட் எடுத்திருப்பாங்க, பாலுகாடு கொடுத்துருவாங்க, நாளைக்கு நிச்சயம் எடுத்தோம்னா. அப்படிதான் இருக்கு பிள்ளைங்களோட இன்னைக்கு. ஸ்டில் நல்லது சார், இவ்வளவு காசு செலவு பண்ணாலும் நல்லது, வாழ்க்கை தப்பிச்சது இல்ல, தப்பிச்சிருக்கு. நான் அப்படிதான் சொன்னேன். சார் சொல்ற மாதிரி அந்த பையனுக்கு அட்வைஸ் பண்ணேன், நீ கவலைப்படாதப்பா, உனக்கு ஏதோ நல்லது நடந்திருக்குன்னு நினைச்சுக்கோன்ட்டேன். அடுத்த குரல் வாசிக்கிறேன் சார். வாளொடு என் வன்கண்ணர் அல்லார்க்கு நூலொடு என் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு. ரொம்ப ஒரு அஞ்சாமை இல்லாதவர்க்கு அவர் ஏந்தி உள்ள வாளினால் என்ன பயன்? நுட்பமான அறிவுடையவர் அவையிலே பேச அஞ்சுபவர்க்கு நூல் அறிவால் என்ன பயன்? அழகா எளிமையா சொல்லிட்டாரு. வாழை சும்மா கையில அலங்காரத்துக்கு வச்சிருந்தா போதாது, அது பயன்படுத்த வேண்டிய இடத்தில் அச்சம் இல்லாமல் பயன்படுத்த வேண்டும். அதே போல உனக்கு நூல் அறிவால் கிட்டிய அறிவினால் நீ வந்து அதை பயன்படுத்தணும். அதேதான் வரதராசனாரும் சொல்றாரு, அஞ்சாத வீரர் அல்லாத மற்றவர்க்கு வாளோடு என்ன தொடர்பு உண்டு? நுண்ணறிவுடையவரின் அவைக்கு அஞ்சுகின்றவர்க்கு நூலோடு என்ன தொடர்பு உண்டு? இல்லை. அப்ப நெஞ்சுறுதி இல்லாதவர்க்கு வாளினால் என்ன பயன்? அறிவுதரன் மிக்க அவை கண்டு பயப்படுபவர்க்கு. இது எதுக்கு தால்மன் பாப்பி ஐயா இதை நிறைய பயன்படுத்துறாரு. பயப்படுபவர்க்கு தர்க்க சாஸ்திர நூலினால் என்ன பயன் அப்படின்னு சொல்றாரு. கருணாநிதி சொல்லும் போது என்ன சொல்றாரு? கோழைகளுக்கு கையில் வாளிருந்து பயன் இல்லை, அவையில் பேசிட அஞ்சுவோர் பல நூல் கற்றும் பயனில்லை. அப்படி அவங்க சின்ன சின்ன வேறுபாடுகளோடு உரையாசிரியர்கள் உரை சொல்லுகிறார்கள். மொத்தத்துல வாளினால் அச்சமில்லாத மாதிரிதான் சொல்லும் வாழும் ஒன்று. ரெண்டு விஷயம் ஒரு தெளிவா சொல்றாரு. நெஞ்சுரம் வச்சுக்குங்க, படிச்சு அறிவும் வச்சுக்குங்க. ரெண்டும் இருந்ததுன்னா நல்லா இருக்கும் அப்படின்றதுதான் இது இதனுடைய இது. படிச்சவங்களுக்கு கான்பிடென்ட் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. அந்த வந்ததுனாவே நெஞ்சில கொஞ்சம் உரம் வந்துரும்னு வச்சுக்கீங்களேன், அது வேற விஷயம். பட் அதை எப்படி பயன்படுத்துறோம்ன்றது ஒண்ணு இருக்கு. ஆனா படிச்சு முடிச்சுட்டு கூட சார் சந்தேகத்தோட இருக்கிறவங்க எல்லாம் கூட இருக்காங்க சார். அந்த பாட்டை படிப்பாங்க மேடம். அதாவது படிப்புக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை மேடம், அது குணம். அது வந்து அது சில விஷயங்கள்லாம் வந்து படிப்போட தொடர்படுத்தவே முடியாது. நம்ம எத்தனை பேர் படிச்சுட்டு குடிச்சு அழிஞ்சு போனவங்க இருக்காங்க. நல்லா படிச்ச டாக்டர்ஸ், பிராக்டிஸ் பண்ணாதே குடியால கெட்டு பண்ண டாக்டர்ஸே இருக்காங்க. பள்ளிக்கூடத்துக்கு வர்ற வாத்தியாருங்க இருக்காங்க சார். நான் அது கொஞ்சம் அது சொல்ல வேணாம்னு நினைச்சு நீங்க சொல்லிட்டீங்க. செல்வம் இதை சொல்ல. நான் படிக்கும் போதே அது மாதிரி ஒருத்தர் வருவாரு சார் எங்க ஸ்கூலுக்கு. நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே ஒரு வாத்தியாரு பாடம் எடுத்தாருன்னா சும்மா அப்படி எடுப்பாரு சார். பாடம் பிரமாதமா எடுப்பாரு. ஆனா ஃபுல் தண்ணியிலேயே தான் இருப்பாரு அவரு. தண்ணி அடிச்சாதான் பாடம் எடுக்க முடியும். இந்த குரல் வந்து சார், இந்த குரல் வந்து நான் அடிக்கடிக்கு இந்த குரல் மாதிரியே நான் அடிக்கடி நேத்து கூட அமுதாமா கிட்ட பேசும்போது சொன்னேன். இட் டசன்ட் மேட்டர் வாட் யூ நோ, வாட் யூ டூ மேட்டர்ஸ் சொல்லுவோம். நீ எவ்வளவு தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கேன்னு மேட்டர் கிடையாது, அது ஒரு முக்கியமே கிடையாது. 1000 விஷயம் நீ தெரிஞ்சிட்டு இருக்கு, நான் எதுவுமே பண்ணல. ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சிட்டு இருக்க, அதை நீ அடுத்தவங்களுக்கு சொல்றியோ இல்ல அந்த செயலை செய்யறியோ, அவன் தான் பெரிய ஆளு. செயல் செய்யாம நீ எவ்வளவு தெரிஞ்சு வச்சு என்ன பிரயோஜனம்? இதை நேற்று நான் பேசினேன் அவங்ககிட்ட. கரெக்டா இது திருக்குறள் சொல்லுது.
அதத்தான் சொல்றாரு. இது நீங்க சொல்றதுதான் சொல்றாரு. எவ்வளவு உனக்கு ரூம்ல மோர் நிறைய பையன். ரூம்ல நிறைய புக்கெல்லாம் வச்சுக்காதீங்கப்பா. ஒரு 4 புக்கு வைங்க, அந்த 4 புக்கையும் முழுசா படிங்கன்னு சொல்றாரு. அவ்வளவுதான். இதுல படிக்கணும் ரெண்டு புத்தகம் விஷயம் வச்சுட்டு படிக்கணும். அதான் விஷயம். படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னு இருக்குல்ல, அதுதான் மேட்ரு. அதுதான் செயல் தானே முக்கியம். நிற்க அதுதான். அதற்கு தகனான முடிக்கிறாரு, நிற்க அதற்கு ஆக்ஷன் ஆக்ஷன். தகனான முடிக்கிறாரு. கற்றது முக்கியம். அததான் வேற மாதிரி சொல்லிட்டாருங்க. இதுல ஆனா இந்த இடத்துல எல்லாமே உதாரணம் எல்லாமே வாளோடும் போரோடும் தான் ரெண்டுத்தையும் கம்பாரிசன். அந்த வீரத்துக்கும் கல்விக்கும் தான், வீரமா கல்வியான்ற அந்த ஒரு கான்செப்ட்ல தான் இங்க சொல்லியிருக்காரு. மனசுல தைரியமும் அது அறிவும் வேணும் அப்படின்ற அந்த 2 விஷயத்தை கம்பேர் பண்ணி அங்கங்க உதாரணத்துக்கு கொடுக்கிறாரு. 2 விஷயம் பேசுறது இங்க. பேடிகை ஒழிவாள் 1, 2வது அவையஞ்சுவன் கற்ற நூல் 2. அந்த நூலுக்கும் பயன் இல்ல. பேடினா யாரு அப்படின்னு சொல்றார். பெண்மை மிக்க ஆண், பெண்மை நலமிக்க ஆணா, அவனால அந்த வாழை பிடிச்சு அவனால சண்டை போட முடியாது அப்படிங்கிறது அன்றைக்கு ஒரு இது. அப்போ அந்த நூலு கற்ற நூலால பயன் இல்லைங்கிறதான் சொல்றாங்க. அவன் கற்ற வேண்டாம், கற்ற நூலால பயன் இல்லை. எப்படி பேடிகையால இருக்க வாளுக்கு பயன் இல்லையோ, அதுவும் மிகச்சிறந்த வாழ், ஒளி வீசக்கூடிய வாளுக்கு எப்படி பயனில்லையோ, அது மாதிரி கற்றவன் நுண்ணவை, இதுல நுண்ணவைன்னு ஒண்ணு வருது, ஒழிவார் அது முகத்தால் அவையகத்து அஞ்சுவன் கற்ற. இந்த இடத்துல வந்து அவர் பேடின்னு சொல்றாரு இல்லையா, அதுக்கு நான் வேற ஒரு பொருள் பாக்குறேன். யார் பேடின்னா ரொம்ப ரொம்ப அளவுக்கு மீறி பயந்தவங்க. ரொம்ப ஒரு செயலை செய்யணும்னா அவ்வளவு பயப்படுறவங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட வாள் கொடுக்கறது எவ்வளவு தப்பு. வாழை வச்சிட்டு இருந்தா எவ்வளவு தப்பு. அவன் தைரியமே ஒரு துளி கூட இல்லாதவங்க கிட்ட வாழை எடுத்து வச்சுக்க என்ன பண்றது? அப்ப நீ படிச்ச அந்த மாதிரி இருக்காதான்னு சொல்றாரு. அப்ப அதுதான் விஷயம். சிம்பிளா சொல்ற, நீ படிச்சுட்ட அப்படின்னா அந்த அறிவை பயன்படுத்து. உன்னோட பயத்தை போக்கிக்கிறதுக்கு அந்த படிப்பு அழகா உதவும். அப்போ நீ படிச்சுட்டு பயந்துன்னு இருக்குது. இது ஒரு பக்கம் பார்த்தோம்னா பல மூட நம்பிக்கைகளுக்கெல்லாம் படிச்சவெல்லாம் யோசித்து உட்காந்துக்கிறீங்கன்னா கொஞ்சம் யோசிக்கான்னு சொல்ற மாதிரி சொல்றான். இதுல ரொம்ப கரெக்டா எழுதுறாரு பரிமேலழகர். களமும் வாய்த்து தானும் நன்றாய் இருந்தேயாயினும் பிடித்தவன் குற்றத்தால் வாழ் சிறப்பு இல்லாமல் போயிற்று. அவையும் வாய்த்து தானும் நன்றாயிருந்தவாயினும் கற்றவன் குற்றத்தால் நூல் சிறப்பு இல்லாமல் போயிற்று. அந்த 2 கற்றவன் குற்றத்தால் நூல் சிறப்பு இல்லாமல் போயிற்று, அங்கே வாழ் சிறப்பு இல்லாம போயிற்று. பிடித்தவள் குற்றத்தால் வாழ் சிறப்பு இல்லாம. அடுத்தது கூட போகலாம். அடுத்த குறள் போயிடலாம். அமுதா மேடம் படிக்கிறீங்களா? 727. இவங்க போயிட்டாங்க போல. நான் வாசிக்கிறேன். பகை அகத்து பேடிகை ஒள்வாள், அவையகத்து அஞ்சுபவன் கற்ற நூல். இதுதான் சொன்னாங்க. அவையினிடத்து அஞ்சுகின்றவன் கற்ற நூல், பகைவரிடம் போர்க்களத்தில் அஞ்சுகின்ற பேடியின் கையில் உள்ள கூர்மையான வாழ் போன்றது. சார் சொன்னாங்கல்ல, அதேதான். அது முதல் குறளுக்கும் இதுக்கும் அப்படிதான். அவை நடுவில் பேச பயப்படுகிறவன் என்னதான் அரிய நூல்களை படித்திருந்தாலும் அந்த நூல்கள் அனைத்தும் போர்க்களத்தில் ஒரு பேடியின் கையில் உள்ள கூர்மையான வாளை போலவே பயனற்றதாக போய்விடும். அதான் கற்றவர் கூடிய அவையில பேசுவதற்கு பயப்படக்கூடாதுங்கிறத கருத்தை தான் இங்கேயும் சொல்றாரு. அப்படி அதுக்கு எடுத்துக்காட்டா இத சொல்றாரு. பகை முன் நடுங்கும் பேடியின் கையில். நடுங்கும் தான் இங்க சொல்றாரு. அதான் பயப்படக்கூடியவன், அச்சம் கூடியவனை தான் பேடின்னு இங்க சொல்றாரு. 7 to 8 தான் படிக்கணும். 7 to 7 முடிச்சுட்டோம். 7 to 7 முடிச்சிட்டோம். அடுத்து படிச்சிட்டோம். இது முடிச்சிட்டோமா சார்? இல்ல ரெண்டுமே பேசிட்டோம்ல மேடம். ஒரே கருத்து தானே. 728 தான் பேசணும் இப்ப. ஆமா, அதுதான் படிக்கணுமா? இந்த ஒரு நிமிஷம்.
இது நான் படிக்கல இல்லையா, அதனால வாசிச்சுட்டேன். நீங்க அங்கிட்டு போயிட்டீங்க. இந்த ஒரு பல்லவை 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 கற்று பயமிலரே பயமிலரே நல்லவையுள் நன்கு செல சொல்லாதார். ஒரு நல்ல குறள் இது. பல நூல்கள் கற்றும் நல்லவர்களும் அறிஞர்களும் சான்றோர்களும் கூடியுள்ள அவைதனில் தான் செறிவாக தெளிவுடன் உரைக்க தெரியாதவர்கள் பல நூல் வாசித்தும் பயனில்லை, அவர்களாலும் பயனில்லை. ஏன் பயனில்லைன்னு சொல்றாருன்னா, நூல்களை தெளிவாக கற்றிருந்தால் அவையில் உரைக்க என்ன இருக்கும்? தன்னம்பிக்கை இருக்கும். நூல்களை கசடர கற்காத பொழுது, நூல்கள் கூறுபவற்றை உணராத பொழுதுதான் என்ன குறைவாக இருக்கும்னா நமக்கு தன்னம்பிக்கை குறைவாக இருக்கும். அல்லது தன்னம்பிக்கை இருந்தாலும் நூல்களை சரியாக கற்கவில்லை என்றால் அவையில் நம்மால நன்றாக உரையாட முடியாது. அதனால்தான் சான்றோர்களின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் என்ன செய்வோம்? நமக்கு சிறுமைப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு அங்க இருக்கும். சரியாக அவையில் பேச முடியாமல் இருக்கலாம். அதனால பொதுவாக இங்க சொல்றதே அதான், நூல்களை சரிவர கற்க வேண்டும் என்பதைதான் ரொம்ப சிறப்பாக சொல்லுகிறார். நல்ல அறிஞரின் அவையில் நல்ல பொருளை கேட்பவர் மனதில் பதியுமாறு சொல்ல முடியாதவர் பல நூல்களை கற்றாலும் பயனில்லை. அதனால ஒரு நூலை தெளிவாக படிக்க வேண்டும். அவர்கள் பல நூல்களை, பலதுறை நூல்களை கற்றிருந்தாலும் சொல்ல தெரியாதவன் உலகத்திற்கு பயன்படாதவனே என்று சிறப்பாக சொல்லுகிறார். பல்லவை, இந்த இடத்துல பல்லவைங்கிறது அவை இல்ல, பலன்னு வந்துருச்சு. அத சொல்லு எப்படிதான் அந்த தேர்ந்தெடுக்கிறாரோ. அங்க பல்லவைன்னு சொல்லிட்டு நல்லவை இங்க வருது, இது அவை இல்லைங்கிறது மாதிரி. அதுவே நல்ல நன்கு சில சொல்லுதான் முக்கியம். அடுத்த குறளுக்கு கூட போலாம், நல்லா சொல்லிட்டாங்க. தம்பி படிக்கிறீங்களா செல்வராஜ்? படிங்க அமுதா மேடம். செல்வா படிக்கிறீங்களா? படிங்க தம்பி. 729. கல்லாதவரின் கடையென்ப கல்லாதவரின் கடை என்ப கல்லாதவரில் கடை என்ப கற்றறிந்தும் நல்லார் அவை அஞ்சுபவர். நல்லார் அவை அஞ்சுபவர். எவ்வளவு கல்லாதவரின் கடை, கல்லாதவன்ல கடைசி அப்படின்னா என்ன வார்த்தை வைகிறாரு பாருங்களேன். கல்லாதவன்ல எல்லாம் கடைசி யாரு? கல்லாதவனை சேர்த்துக்கலாங்கிறாரு அவன். இந்த சொல்லாதிருக்க பெரிந்தான் அதை இது முன்னாடி கவையாகி கொம்பாகி காட்டகத்தேருக்கும் அவையல்ல நல்ல மரங்களா, அதெல்லாம் மரம் இல்லையா. சபை நடிவே நீட்டோலை வாசியான் என்றால் குறிப்பறிய மாட்டாதவன் நன்மரம்னாரு. மரத்துல நன்மரம் டிபிக்கல் ட்ரீங்கிறதுல இந்த நன்மரம் வருது. நன்மரம்ங்கிற வார்த்தை அதான் டிபிக்கல் ட்ரீ, அதான் ட்ரீ. கவையாகி கொம்பாகி எல்லாம் இருக்கு, அது இல்ல மரம். இது வந்தா மரம்னு சொல்ற. அவர்தான் கல்லாருள் கடையர்னு இங்க சொல்றாரு. அழகு. கல்லாதவரில் கடையர் கற்றறிந்தும் நல்லாரவை அஞ்சுபவர். நூல்கள் பல கற்றிருந்தாலும் கூட கல்வி பயின்ற கற்றோர் என சொல்லிக் கொள்பவர்கள், கற்றோர்கள் சான்றோர்கள் கூடியுள்ள அவையில் பேச உரைக்க அஞ்சினால் அவங்க கற்றதுனால என்ன பயன்? அது மட்டும் இல்ல, அவங்க யாரை விட கீழானவர்கள்? கல்லாதவர்களை காட்டிலும் கீழானவர். ஏனென்றால் கல்லாதவர்கள் எதையும் கற்கவில்லை, அவர்களுக்கு அப்படி ஒரு மன்னிப்பு இருக்கிறது, எதையும் படிக்கவில்லை என்று. ஆனால் படித்தவர்களுக்கு அந்த மன்னிப்பு கிடையாது. அவர்கள் படித்திருக்கிறார்கள், அதை சொல்வதற்கு என்ன தயக்கம்? அதுதான். அப்போ ஒரு ஆசிரியர் நேரத்தை அவர் மற்றவர்களுடைய நேரத்தையும் தேவையில்லாமல் எடுத்துக்கொண்டு தனது நேரத்தையும் செலவிட்டு சரிவர கற்காத காரணத்தினால் அவையினுடைய நேரத்தையும் அவர் வீணடிக்கிறார் இல்லையா? கல்லாதவரை விட அதனால கீழானவர். அதுதான். தானும் கல்வியும் பயன் பெறாது பிறருக்கும் பயனில்லாமல் இருப்பதால் அவர் படித்தும் பயனில்லை. அதனால்தான் கல்லாதவர்களை விட கீழானவர்னு ரொம்ப எப்படி சொல்றாரு பாருங்களேன். நீங்க சொன்ன ஒரு கருத்து நல்ல கருத்து. கல்லாதவனுக்கு பழி இல்ல, கற்றவன் சொல்லாதது பழி. ஆமா ஆமா ஆமா. அதனால கிடையாது. இதுல இன்னொரு விளக்கம் என்ன கொடுக்கிறாருன்னா, கல்வி மிகுந்தவனிடத்திலிருந்து உலகம் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் அவனுடைய கல்வி அறிவு உலகத்துக்கு பயன்படும்படி அவன் பிறருக்கு சொல்ல வேண்டும் என்பது ஒன்றுதான். படிச்சவன் தான் படிச்சத சொல்லி இந்த சமுதாயத்துக்கு எதையாவது ஒரு பயனை விளைவிக்க வேண்டும்.
அப்படி அவன் அந்த பயனை விளைவிக்காமல் கல்லாதவனை போலவே அவனும் இருப்பானே என்று சொன்னால் அவனை கல்லாதவர்கிட்ட கடைசியில கொண்டு போய் நிறுத்த வேண்டியதுதான் அப்படிங்கிற ஒரு பொருளையும் கொடுக்குறாங்க. இல்ல கடைசியில ஏன் நிறுத்தணும்? கல்லாதவன் சிறந்தவன் ஆயிடுறாங்க. இவனுக்கு பழி சேர்ந்துருச்சுங்கிறதுதான் குற்றமாயிருச்சு இவனுக்கு. அவனுக்கு அந்த குற்றம் இல்ல, ஏன்னா அவன் படிக்கல, அதனால அவன் சொல்லல. இவன் படிச்சு சொல்லாதவன் கல்லாதவன் அவன் இன்கேஸ் அவனுடைய கேரக்டர் அவன் படிச்சவனா இருந்தான்னா அவன் மத்தவங்களுக்கு சொல்லக்கூடிய அனுபவம் இது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இல்லையா, சந்தர்ப்பம் இருக்கு. இப்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீ எடுத்துக்கிட்ட, ஏன்னா அவன் படிக்காம தான் நீ அந்த இடத்துல சீட் எடுத்துக்கிட்டு இருக்க. இங்க நிறைய பேர் நான் பாக்குறேன், டாக்டருக்கு முடிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கல்யாணம் ஆகி இங்க சும்மா உட்காந்துட்டு சப்பாத்தி சுட்டுட்டு இருக்காங்க. நீ எதுக்கு கஷ்டப்பட்டு நீ டாக்டருக்கு படிச்ச, இன்ஜினியரிங் படிச்ச? அதுக்கு வேற யாராவது அந்த கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்கலாம்ல அந்த சீட்டை. அதுங்க படிச்சிருந்தா அதுங்க ஏதாவது சேவை செய்யல நாட்டுக்கு. நீ எல்லாம் சீட்டையும் போயிட்டு கோல்டு மெடலிஸ்ட்ன்ற, நான் இது வாங்கினன்ற, அது இங்க என்ன பண்ற? சப்பாத்தியும் தோசையும் சுட்டுட்டு இருக்க. இதுக்கு எதுக்கு உனக்கு டாக்டர்? உனக்கு எதுக்கு இது? ரைட்? அதுவும் ஒரு அநியாயம். அதுதான் சொல்றாரு. கடைசி குரல்ல அதைத்தான் சொல்றாரு. முடிங்க கடைசி குரல் வாசிங்க. உளரெனினும் இல்லாரோடு ஒப்ப கற்ற செல சொல்லாதவர். அதையே இருக்கான்னு கேட்டாரு. செத்தா என்னங்கிறாரு. உலர் என்ற சொல்லுக்கு ரெண்டு பொருள் இங்க எடுத்துக்கலாம். அதாவது உலர் என்று சொல்வது உடையது, அது கல்வி செல்வம், நூல்கள் பல கற்று வாசித்து கல்வி செல்வத்தை பெற்றிருந்தாலும் சான்றோர்கள் கூடி இருக்கக்கூடிய அவையில் செறிவாக தெளிவாக நன்றாக பேச முடியாதவன், கல்வி அறிவில்லாதவன், கல்வியில் வறுமையானவர்களுக்கு ஒப்பானவர் என்று அழகா இங்க சொல்றாரு. இன்னொன்னு உலர் என்பது நீங்க சொன்ன மாதிரி உயிருடன் வாழ்வது. இவங்கெல்லாம் உயிரோடு வாழாமல் இருப்பதே ஒரு நல்ல அறிஞர்கள் அவையில செறிவாக தெளிவாக நன்றாக பேச அஞ்சுபவர்கள் உயிர் இருந்தாலும் ஒண்ணுதான் அவன் பிணத்திற்கு சமம் என்று கடுமையாக இந்த இடத்துல கூறுவதாகவும் சொல்லப்படுகிறது. உளரெனினும் மாத்திரையர் அல்லால் பயவா களரணையர் கல்லாதவர் என்று கல்லாமை அதிகாரத்துல சொல்லுவார் இல்லையா, அதையும் இங்க நம்ம அது ரொம்ப சில இடத்துல கோபமா சொல்லுவார் இல்லையா, அதை பற்றி இந்த இடத்துல அவர் கோபமாகத்தான் சொல்வார். அப்ப அவைக்களத்திற்கு அஞ்சி தாம் கற்றவைகளை கேட்பவர் மனதில் பதியுமாறு சொல்ல முடியாதவர் உயிரோடு வாழ்ந்தாலும் இறந்தவர்க்கு ஒப்பாவார் என்று வரதராசனார் சொல்லுகிறார். அவையை பார்த்து அவைக்கு ஏற்ப சொல்ல தெரியாதவர் வாழ்ந்தாலும் வாழாதவர்களுக்கு சமம் என்று சொல்லப்படுகிறது உரை. உயிர் வாழ்கின்றாராயினும் உலகத்தாரால் எண்ணப்படாமையின் இறந்தாரோடு ஒப்பர்னு எழுதுறாரு. உயிர் வாழ்கின்றாராயினும் அப்ப வாழ்தல்னா என்ன? உலகத்தாரால் எண்ணப்படுதல், எண்ணப்படாமையின் இறந்தாரோடு ஒப்பர்னு எழுதுறாரு. அப்ப நீ எப்ப சாகுறாயின்னு ஒருத்தவர் இது நான் பார்த்தேன், ஷார்ட் ஒரு இது பார்த்தேன். எப்ப சாகுறமா கடைசி மனுஷன் நம்மள நினைக்காத வரைக்கும், நினைச்சுக்கிட்டு இருக்க வரைக்கும் சாகலையா. எப்ப நம்ம கடைசி மனுஷன் ஒருத்தர் மறந்துட்டானோ, அவன் இல்லையோ, அப்பதான் நம்ம சாகுறோமா. அது வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்கவங்கன்னு நான் படிச்சேன். அதான் இது அழகா சொல்றாரு. உலகத்தாரால் எண்ணப்படாமையின் இறந்தாரோடு பருங்கிறார். அருமையான சார். நம்மளெல்லாம் எல்லாரும் நினைப்பாங்க சார், எப்பயுமே யூடியூப்ல இருக்கும் சார். இவை 5 பாட்டாரும் அவை அஞ்சுவாராது இழிவு கூறப்பட்டது. கடைசி 5 திருக்குறளாலேய அவை அஞ்சுவாராது இழிவு கூறப்பட்டது. ஆனா எல்லாம் பேசுவாங்க சார். தனியா இருக்கும்போது வண்டியா ஒரு 2 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா வாயே திறக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னால வரைக்கும் அவ்வளவு பேச்சு பேசுவாங்க. அந்த மாதிரி வாய்ச்சொல்லில் வீரரடி வாய்ச்சொல்லில் வீரரடி. ஆமா, வீரர். அந்த மாதிரி வாய்ச்சொல்லுல நிறைய வீரர்கள் இருக்காங்க சார். ஆனா சபைக்கு வரும்போது அவங்க எல்லாம் பேச மாட்டாங்க. மற்ற நேரங்கள்ல வண்டி பேச்சு பேசுவாங்க சார். ஆமா, இல்ல அதுதானே நம்ம கத்துக்கிறோம் மேடம். நம்ம ஸ்கூல்லயே அதானே கத்துக்கிறோம். பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர் 50 பிள்ளைங்க இருக்குதுன்னு வச்சுங்களேன்.
நீங்க இல்லாதப்ப எல்லாம் நல்லா பேசுவாங்க, கட 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 கடன்னு பேசுவாங்க, ஜாலியா இருப்பாங்க, அரட்டை அடிப்பாங்க, பேசுனா அவ்வளவு பேசிட்டு இருப்பாங்க, வீட்டுக்கு போனா பேசுவாங்க, எல்லாம் பேசுவாங்க. எழுச்சி நின்று ஒரு வார்த்தை பேசுனா எந்த குழந்தையும் பேச ஆமா, இல்லையா? கைய உள்ளங்கை எல்லாம் வேர்த்து போயிடும் சார், சில்லுன்னு ஆயிடும். அதுதானே கத்துக்கிறது. நான் ஆக்சுவலா நான் பல ஸ்கூல்ல பிள்ளைகளுக்கு ட்ரைனிங் பண்ணா நான் முதல்ல கேட்கிற கேள்வி, சரி வீட்டுல யாரெல்லாம் அப்பா அம்மா கூட சண்டை போடுவீங்க, அண்ணன் தம்பி கூட சண்டை போடுவீங்க, யாரெல்லாம் ரொம்ப நேரம் பேசுவீங்க, என்ன கதை பேசுவீங்க, ஃப்ரெண்ட்ஸும் கூட என்னெல்லாம் கதை பேசுவீங்க, எல்லாரையும் கேட்டுனா எல்லாம் சொல்லும். அப்ப எல்லாருக்கும் பேசும் திறன் நல்லா இருக்குது இல்லையா? அப்ப பேசும் திறன் இருக்குது இல்ல, வாங்க ஒருத்தர பேசுங்கன்னா ஒருத்தர் இது இது இயற்கையாவே நடந்திருக்கிற விஷயம். எல்லாருக்குமே பழகு. நிறைய பேர் ஏன் நம்ம கூட நம்ம பல நேரங்கள்ல பலரை கூப்பிட்டு பேசுனே என்ன கூட அது சார் அப்படின்னு சொல்றோம்ல, சொல்றோம் சார். அசம்பிளில தாட் சொல்லுவாங்க ஒவ்வொரு டீச்சர்ஸையும், தினம் ஒரு 2 நிமிஷமோ ஒரு 3 நிமிஷமோ சொல்லுங்க. எத்தனை பேரு தனக்கும் கீழே இருக்கிறவங்க கிட்ட நீங்க கொஞ்சம் சொல்லிடுங்கன்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு நிகழ்வு ஒண்ணு நடந்தது. இல்ல, நான் ஒரு ஸ்கூலுக்கு சப்ஸ்டியூட்டா போயிருந்தேன் சார், ஒரு மாசம் லீவ் வைக்கிறது. அங்க போன உடனே என்ன பண்ணிட்டாங்க, தினம் அசம்பிளில பேசணும். என்னோட சான்ஸ் வரும்போது நான் பேசிட்டேன். அடுத்த இன்னொரு டீச்சரோட சான்ஸ் வரும்போது அவங்க என்ன பண்ணாங்க, நீங்க எனக்காக கொஞ்சம் பேசிருங்க அப்படின்னாங்க. நம்மளே அங்க சப்ஸ்டியூட் ஒரு மாசம் வேலைக்கு போறோம், நம்மள கேக்குறாங்களே அப்படிங்கறதுக்காக சரி மிஸ் பேசிடுறேன்னு பேசிட்டேன். அடுத்த நாள் என்ன பண்ணாங்க, இன்னொருத்தவங்க இன்னைக்கு நீங்க எனக்காக பேசிருங்க அப்படின்னாங்க. தொடர்ந்து 3 நாள் பேசணும்னா அந்த ஹெச்எம் கூப்பிட்டாங்க. என்ன கூப்பிட்டு, ஏமா உங்களை கட்டாயப்படுத்தி பேச சொல்றாங்களா, நீங்க விரும்பியே பேசுறீங்களா, என்ன நீங்க சப்ஸ்டியூட்டா வந்திருக்கீங்க, தினமும் நீங்களே பேசுறீங்க அப்படின்னு என்ன கேட்டாங்க. இல்ல அவங்க ஏதோ வேலை முடிச்சு தரீங்களா சொல்லிருக்கோம். நான் வருங்காலத்துல யூடியூப்ல பேசுறேன் சார், அது பிராக்டிஸ் பண்றேன்ட்டு. அப்படி நம்ம அந்த மாதிரி சார் ரெஃபேல்ஸ்ல தான் அது நடந்தது. நம்ம சாந்தோம்ல இருக்கிற ரெஃபேல் ஸ்கூல்ல தான் அவங்க அந்த ஹெச்எம் கூப்பிட்டு கேட்டுட்டு, இனிமே நீங்க அவங்க சொல்றவங்க எல்லாருக்கும் ஒத்துக்காதீங்க, சில பேரு உண்மையிலேயே முடியாதவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும் ஒத்துக்கங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் என்னோட பெரியவங்க கொஞ்சம் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு மட்டும் நான் சொல்லிட்டு கொஞ்சம் பேசினேன். அந்த மாதிரி ஒரு சப்ஸ்டியூட்டா தானே வந்திருக்காங்க, இவங்க கிட்ட போய் நம்ம சொல்றோமே, நமக்கு என்னன்னா நம்ம போறோம் நம்ம மாட்டேன்னு சொல்லிட்டோம்னா நம்மள என்ன நினைப்பாங்களோ, அதனால அவங்க சொல்ற வேலை என்ன, பேசதானே சொல்றாங்க, 2 வார்த்தை பேசிட்டு வரதுல என்ன வந்துட போகுதுன்னு நினைச்சிட்டு நம்ம பேசிட்டு வந்துடுறோம். ஆனா அது கூட ஒரு பெரிய பாதிப்புன்னு எனக்கு அப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சது, அதுக்கு முன்ன தெரியல. அந்த மாதிரி மகிழ்ச்சி. ஆமா, அந்த மாதிரி ரொம்ப மகிழ்ச்சி. ஆக்சுவலா இப்ப உண்மை இது படிச்சுட்டோம் அப்படின்றது ஒரு பக்கம் இல்ல, படிச்சுட்டோன்றது இதுதான். ஆக்சுவலா நம்ம படிச்ச மட்டும் இருக்காது, நீங்க படிச்சுதான் மத்தவங்களுக்கு சொல்ல கொடுங்க, சொல்ல கத்துக்குங்க, அதை ஷேர் பண்ணுங்கன்றதுதான் இதனுடைய இது. இப்ப நம்ம என்ன பண்ணோம், ஒரு இந்த அதிகாரத்துல என்ன டோட்டலா ஒரு 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 நிமிஷம் ஒரு 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 நிமிஷம் மாதிரி சொல்லுவோம், ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம். ஐயோ சார், என்ன சார் நீங்க கற்றதை பத்தி இவ்வளவு நேரம் பேசிட்டு ஒரு நிமிஷம் சொல்லு. இல்ல ஒரு நிமிஷமா எடுத்து போறாரு சார். ஒரு நிமிஷம் எடுத்துக்க, ஒரு நிமிஷம் பேசுங்க. இப்ப டோட்டலா என்ன கத்துக்கணும் சொல்லி இருந்தீங்கன்னா நான் கொஞ்சம் அழகாவது வந்திருப்பேன். இந்த தடவை என்ன விட்டுருங்க நீங்க, அடுத்த தடவை நான் கொஞ்சம் நீட்டா. போன முறையே நம்ம சொன்னோம், போன முறையே நம்ம 4 பேர் பேசியிருக்கோம், 4 பேர் பேசி தனியா கட் பண்ணி போட்டிருக்கேன். நான் ஓடி சட்டுன்னு சொல்லிட்டு போன தடவை நம்ம சாப்பிட்டு சொல்றேன், நீங்க அப்ப ஆர்வத்துல சொன்னீங்க தெரியுங்களா. ஆனா நான் அடுத்த வாரம் சொல்றேன். முதல் அதிகாரம் அவையறிதலை தொடர்ந்து அவை அஞ்சாமை சொல்றாரு. அதாவது சொல்லின் கண் சோர்வு ஏன் வருது, அந்த அவைக்கு ஏன் அஞ்சுறோம் அப்படிங்கறதான் கருத்து. அது தாழ்வு மனப்பான்மையினால நம்ம அவங்க மற்றவர்கள் கேள்வி பண்ணுவாங்களோ, நம்ம அச்சங்கள் 7ன்னு முன்னாடி சொன்னோம், அதுல
ஒரு பெர்ஃபெக்ஷனா எல்லாத்தையும் சரியா சொல்லணும்னு நினைச்சிட்டு நம்ம சொல்லாமையும் இருக்கோம். நமக்கு தெரிஞ்சது குறைச்சுதான், மத்தவங்க கேலி பண்ணுவாங்களோ, இந்த மாதிரி பல கருத்துக்கள்ல சொல்லாம இருக்கோம். ஆனா சொல்லுவதால பல நன்மைகள் இருக்கு, இந்த அஞ்சுவதால பல இழிவுகள் இருக்கு. அவை அஞ்சுறதுனால என்னென்ன இழிவுகள்னு சொல்ற, நம்ம கூட கத்துக்க மாட்டோம், அடுத்தவங்கள்ட்ட இருந்து தெரிஞ்சுக்க மாட்டோம். அவன் இருந்தாலும் ஒண்ணுதான், செத்தாலும் ஒண்ணுதான். அவன் ஒரு இதுக்கு போர்க்களத்துக்கு போய் சாகிறதுக்கு கூட ரெடியா இருக்காங்க, தயாரா இருக்காங்க. ஆனா ஒரு அவையில பேசுறதுக்கு அஞ்சுறாங்க. அப்படி இருக்கக்கூடாதுங்கிறது தான் இந்த அதிகாரம் நமக்கு உணர்த்து. அது அப்படி இருக்காட்டி என்னென்ன இருக்கலாம், நம்ம கற்றதுல அதிகம் கற்றுக்கலாம், பலரிடமிருந்தும் அறிஞ்சுக்கலாம், நமக்கு புகழ் மற்றவை எல்லாம் வந்து சேருங்கிறது. முக்கியமா அஞ்சற்கன்னு சொல்லத்தான் வர்றாரு. அஞ்சாம இருந்தா பல இதுகள்ல என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு சொல்றாரு, அஞ்சுவதால என்னென்ன இழிவுகள் வந்து சேரும் சொல்ற. மேடம், அதாவது கற்றவர்கள் இப்ப நம்ம வாயால சொன்னால் மட்டும் போதாது. அதுதான், அதுக்குதான் ரொம்ப அழுத்தம் கொடுக்கிறார். நம்ம கற்றவர்கள்னு சொன்னா மட்டும் போதாது, கற்றவர்கள் என்று புகழப்படுபவர்கள் மத்தவங்க முன்னால, சான்றோர்கள் முன்னால, அந்த அவையின் முன்னால நாம் கற்றவற்றை அவர்கள் ஏற்றுக்கொள்ள போது, அதுதான் தொடர்ந்து அதைத்தான் சொல்றாரு. நீ மட்டும் பேசுறது உனக்கு மட்டும்னு பேசாத, உன்னை சுத்தி இருக்க எல்லாருக்காகவும் பேசு. குறிப்பாக சான்றோர்கள் அவையில நீ பேசும்போது அவர்கள் ஏற்றுக்கொள்ளுமாறு எடுத்து சொல்லக்கூடியவர்களே அவை அஞ்சாதவர்கள். அதுதான், அவையகத்து அஞ்சாதவர்கள் அவர்கள் தான். அதுக்குதான் நிறைய எடுத்துக்காட்டு சொன்னார் சார் சொன்ன மாதிரி. போர்க்களத்தின் நடுவுல அஞ்சாமல் சென்று சாவை ஏற்பவர்கள், பேடி மாதிரி இல்லாமல் இருப்பவர்கள் என்றெல்லாம் அதற்கு நிறைய எடுத்துக்காட்டு சொல்றாரு. ரொம்ப சிறப்பாக இந்த எல்லா வகையிலுமே கற்றவர்கள் அச்சப்படக்கூடாது. அதுதான், எந்த வகையிலும் அச்சம் இருக்கக்கூடாது. அச்சம் இருந்தால் நாம் கற்ற கல்வியினால் எந்த பயனும் இல்லை என்பதுதான் இந்த அதிகாரத்தினுடைய முழு விளக்கம். அதுக்கு ஆழமாக, அழுத்தமாக, ரொம்ப கோபமாக கூட சில வார்த்தைகளை சொல்லி நம்மை வந்து மேம்படுத்த வேண்டும்னு வள்ளுவர் அதிகாரத்தின் வாயிலாக சொல்லுகிறார். செல்வா. வணக்கம் சார். அவை அஞ்சாமை நான் எப்படி பார்க்குறேன்னா, இன்னைக்கு காலகட்டத்தோட பொருத்தி பார்த்துக்கிறேன். அவை அப்படின்றது மீட்டிங்ஸை எடுத்துக்கலாம், இன்டர்வியூ எடுத்துக்கலாம், 1-on-1 பர்சனாக இருக்கலாம், புதுசாக பழகிறவங்களா இருக்கலாம், இல்லை ஒரு ஃபேமிலி கேதரிங்கில் வந்துட்டு என்ன பேசுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே ஒரு நம்ம குடும்பம் இல்லாமல் இல்லை நமக்கு பழக்கப்பட்ட இல்லாத இடத்துல எப்படி நம்ம நடந்துக்கணும் அப்படின்றதுக்கு நமக்கு தைரியம் கொடுக்குறாரு. அங்கே வந்து நம்ம ஒளிஞ்சு இருக்க போகிறோமா, வாய் அடைஞ்சு இருக்க போகிறோமா, அது வந்து பயப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு சார் சொன்னதில் நல்லவை, அல்லவை, வல்லவை, புல்லவை, பல்லவை ரொம்ப அருமையாக இதை வந்து ஒவ்வொரு குறள்லையும் சும்மா அப்படியே போட்டு அப்படியே செதுக்கி இருக்காரு திருவள்ளுவர். இது எப்படி கொண்டு வந்தாருன்னு தெரியல. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு விளக்கத்தையும் சொல்றார். ரைட், நல்லவற்றை மட்டும் தெரிந்து பேசு, அறியாத விஷயத்தை சொல்லாத, நல்லா புரிஞ்சுக்கிட்டு பண்ணு, டார்கெட் யாரு, இவங்களுக்கு என்ன சொன்னா, இந்த வயசு குரூப் என்ன, இவங்களுக்கு சொன்னா இது புரியுமா புரியாதா, இவங்ககிட்ட சம்மந்தமே இல்லாத ஒரு டாப்பிக்கை பேசலாமா பேசக்கூடாதா, அது அந்த இடத்துல சுவாரஸ்யம் இருக்குமா இருக்காதா, இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு முறைக்கு யோசிச்சு அதுக்கப்புறமா தைரியமா பேசு. தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல கருத்தை அதை சொல்லாம இருக்கிறதும் அது வந்து நல்லது இல்லை, அதனால தைரியமா பேசு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவா நமக்கு எடுத்துரைக்கிறாரு. நம்ம கிட்ட இருக்க அச்சத்தை நீக்கிறார். நன்றி மேடம். பேசுறீங்களா? சொல்லிடுவா சார்? சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம். அவையகத்து முந்தியிருப்ப செயல்ங்கிறார் செல்வா. அது கட் ஆயிடுச்சா? அஞ்சாத வீரர்கள், நெஞ்சம் படைத்த வீரர்கள் இல்லாத கோழைகளுக்கு வாளோடு எந்த தொடர்பும் இல்லை. அது போல நுண்ணறிவு வாய்ந்த அறிஞர்கள் கூடியுள்ள சபையிலே எழுந்து பேச அஞ்சுபவர்களுக்கு அவர்கள் கற்ற நூலோடு எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு ஒரு இடத்துல குறிப்பிடுறாரு.
இன்னும் அதே மாதிரி வாளை பற்றி இன்னொரு இடத்துல சொல்லும்போது, போர்க்களத்துல இருக்கக்கூடிய ஒரு மனிதன் ஒரு வீரன் அச்சத்தோடு கையில வாளை வைத்துக் கொண்டிருப்பது போன்றதுதான் சபையிலே பேச அஞ்சக்கூடியவன் படித்து வைத்திருக்கக்கூடிய அந்த நூல் அறிவு அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாரு. அந்த நூலே அந்த கோழையின் கையிலே இருக்கக்கூடிய வாளுக்கு ஒப்பானது அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி நல்ல அவையில பயம் இல்லாம நாம பேசணும். அப்படி நாம பேசணும் அப்படின்னா அதனால நமக்கும் பயன் ஏற்படும் அப்படின்னு அவர் குறிப்பிடுறார். நன்றி 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 மேடம். நன்றி. ஆக்சுவலா இதுல நான் பார்க்கிறது என்னன்னா, சொல்வன்மை, அவையறிதல், அவையஞ்சாமை, இது மூணும் பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடைய. சொல்வன்மையில முதல்ல சொல்லிடுறாரு, அதாவது நம்மளோட பேச்சு முக்கியமா சொல்ல வர்றது நாம எப்படி பேசணும், பேசுறத எப்படி பேசணும், எங்க பேசக்கூடாதுன்றத விஷயத்த சொல்லிடுறாரு. அததான் நம்ம கத்துக்கிறோம். அதே நேரத்துல ஒரு சில இடத்துல அவையில பேசும்போது எப்படி இருக்கும் அதையும் சொல்லிடுறாரு. அவையறிதல்ல பேசுறது, அவை எப்படியாப்பட்ட அவையில பேசணும் அப்படின்றதையும் சொல்லிடுறாரு. அவை அஞ்சாமையில என்ன உதாரணம் சொல்றாங்கன்னா, பல உதாரணங்கள் சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும், முதல்ல ரொம்ப அழுத்தி சொல்றது நீ படிச்சுட்ட அப்படின்னா உனக்கு ஒரு தைரியம் வந்துடும். நீ நல்லா படிச்சிருக்க அப்படின்றத தைரியம் வரும். அந்த தைரியமே வரல அப்படின்னா நீ படிச்சதுக்கு உண்டான அந்த அர்த்தம் இல்லை, நீ படிச்சதே வேஸ்ட். நம்ம படிச்சுட்டோம், பல புக்கு படிச்சுட்டோம் அப்படின்னா படிச்சது உனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கோம். அது எப்படி தைரியம் கொடுத்துருக்கோம்னா, நாம எடுத்துக்கிட்ட அறிவு, நாம எடுத்துக்கிட்ட அந்த படித்த நூல்கள் பிரகாரம் நம்ம எடுத்துக்கிட்ட அறிவு உனக்கு மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்து இருந்தாதான் நீ முழுமையா படிச்சிருக்கிற. அது கொடுக்கலன்னா நீ ஒழுங்கா படிக்கல அப்படின்றதுதான் இங்க சொல்றாரு. அந்த படிப்பு படிச்சுட்டு அப்படின்னா தைரியம் போயிடுச்சுன்னா, நீங்க தைரியம் வந்துருச்சுன்னா நீங்க எங்க வேணா பேசலாம், எப்படி வேணா பேசலாம். அந்த அவைக்குரிய தகுதி பார்த்து அதுக்கு தேவையான அளவை பார்த்து யார் யாருக்கு என்னென்ன பேசணும் அப்படின்ற சரியாக பேசுறதுக்கு உண்டான உன்னுடைய அறிவு திறன் வளரும். இதெல்லாம் நீ செய்யலன்னா ஒரு போர்க்களத்துக்கு போய் நின்று வாழ்க்கையில வாங்கினாலும் எப்படி கோழையா இருப்போமோ, சாரி, எப்படி ஒருத்தன் கோழைய கருதப்படுவானோ அதற்கு சமம்ன்றத இந்த வீரனுக்கு தகுந்த ஒரு விஷயத்தையும் சேர்த்து சொல்றதுனால, கல்வி அறிவுன்றது நம்ம படிக்கிறதுன்றது பயன்படுத்தினா மட்டும்தான். நீ அறிவு பயன்படுத்தலைன்னா இன்னும் உன்னோட அறிவு நீ படிச்சதுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, நீ வீரனும் கிடையாது. உனக்கு உரிய கான்பிடென்ட் அந்த அந்த தன்னம்பிக்கை, உன்னோட தன்னம்பிக்கை இழக்கிற வாழ்க்கைக்கு இந்த தன்னம்பிக்கை இல்லைன்னா வாழ முடியாது. அப்ப நம்ம எவ்வளவு தூரம் சிந்திக்கணும் அப்படின்றத மிக தெளிவா சொல்லி இருக்கிறாரு. ரொம்ப அருமையான இது மூணுத்தையுமே நம்ம பார்க்கும்போதுன்னா நமக்கு முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது நாக்கை எப்படி பயன்படுத்தணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமா சொல்லி இருக்கிறதா எடுத்துக்கலாம். மகிழ்ச்சி. இதோட நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி. நன்றி நன்றி நன்றி. லாஸ்ட்ல சார் வேலம்மாள் கிட்ட ஒண்ணு சொல்லணும்னு பார்த்தேன். சொல்லிட்டாங்க மேடம். மேடம் சொல்லிட்டாங்க. இல்ல நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல